السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, மனக்குழப்பத்திற்கு இஸ்லாம் கூறும் மகத்தான தீர்வு என்ற தொடர் நிகழ்ச்சியிலே நாம் எல்லாம் 20ஆம் நாளிலே அமர்ந்திருக்கிறோம். இன்றைய தினம் நம்முடைய வாழ்க்கையிலே ஒவ்வொரு மனிதனும் சில நேரங்களில் தோல்வியை சந்திக்கிறான், பலவிதமான தோல்விகள். இந்த தோல்விகளை கண்டவுடனே துவண்டு போய் அதையே நினைத்து கவலைப்பட்டு ஒரு மன சஞ்சலத்திற்கும் குழப்பத்திற்கும் ஆளாகிவிடக்கூடிய காட்சியை நம்ம பார்க்கிறோம். தோல்வி என்பது கூட ரெண்டு வகையான தோல்வி இருக்கிறது. ஒன்னு ஒரு போட்டியில 2 பேர் 3 பேர் மத்தியில உள்ள ஒரு போட்டி வைத்து அதுல சிலர் மாத்திரம் ஜெயிக்கக்கூடிய போட்டிகள்ல தோத்து போறதுன்னு ஒன்னு இருக்கிறது. உதாரணமா ஒரு விளையாட்டு போட்டி இருக்கிறது. அதுல ஃபர்ஸ்ட் யாரு, செகண்ட் யாரு, தேர்ட் யாருன்னு ஒரு 3 பேர் தான் ஜெயிப்பாங்க. 1000 பேர் கலந்து கொண்டாலும் 3 பேர் தான் ஜெயிக்க முடியும். 10,000 பேர் அதுல கலந்து கொண்டாலும் 3 பேருக்கு தான் அது கிடைக்கும். அப்ப மற்றவர்களை ஜெயிக்கிறது போட்டி என்பது 2 வகை இருக்கிறது. மற்றவங்களை ஜெயிக்கிறதுக்காக நடத்துற போட்டியில சிலர் தோப்பாங்க, சிலர் ஜெயிப்பாங்க. இந்த மாதிரி போட்டியும் இருக்கிறது. இன்னொரு போட்டி என்னன்னு சொன்னா மற்றவங்களை ஜெயிக்கிறதுக்காக உள்ளது கிடையாது. நாம நம்முடைய முன்னேற்றத்திற்கான ஒரு இலக்கை அடைதல். பரீட்சையில ஜெயிக்கிறதுன்னு வைங்களேன், 3 பேர் தான் ஜெயிக்கணும் கணக்கா இருக்கு, எல்லாரும் ஜெயிக்கலாம்ல. 1000 பேர் பரீட்சை எழுதுறாங்க, 1000 பேர் பாஸ் ஆகலாம். இது யாரையும் தள்ளி விட்டு ஜெயிக்கிற விஷயம் கிடையாது. அப்ப இந்த மாதிரி போட்டி தான். இது மாதிரியான தேர்வுகள்ல தோத்து போறதுனாலும் நமக்கு பாதிப்பா இருக்கிறது. அல்லது போட்டிகள்ல தேர்தல்ல போட்டிடுறான், தோத்து போயிடுறான். அதே மாதிரி ஒரு விளையாட்டு போட்டியில கலந்து கொள்கிறான், அதுல தோத்து விடுகிறான். இது மாதிரியான தோல்விகள்லாம் என்ன இருக்குது. அதுல 2 பேர் ஒரு பந்தயம் வச்சு ஒரு வியாபாரத்தில் இறங்குறாங்க. ஒருத்தன் ஜெயிச்சிடறான், ஒருத்தன் தோத்து போயிடுறான். அந்த மாதிரி வியாபாரத்தில் தோல்வி. குடும்ப வாழ்க்கையில கூட நல்ல மனைவி அமையும், நல்ல கணவன் அமைவான்னு சொல்லி எதிர்பார்த்து திருமணம் முடிச்சா அது கடைசியில நரக வேதனையா போயிடும், அது தோல்வி. இப்படியாக பலவிதமான தோல்விகள் மனிதனுக்கு ஏற்படுகிறது. இந்த தோல்விகளை பொறுத்த வரைக்கும் ஒரு சரியான முஸ்லிமுக்கு இது ஒரு பிரச்சனையே இல்லை. சொல்ல போனால் இந்த தோல்வி நமக்கு அப்போதைக்கு கஷ்டமா தெரிஞ்சாலும் அந்த தோல்விக்கு பின்னாடி அல்லாஹ் தோல்வியை கொடுக்கிற பலருக்கு அதை நன்மையா தான் ஆக்கியிருக்கிறான். உலகத்தையும் நம்ம பார்க்கிறோம், இஸ்லாமிய வரலாறுகள்ல பார்க்கிறோம், நம்ம கண் முன்னாடி வாழக்கூடிய பல மனிதர்களுடைய வரலாறை எல்லாம் பார்க்கிறோம். அவங்க எல்லாம் அந்த தோற்காம ஒரு விஷயத்துல ஜெயிச்சிருந்தார்கள் என்று சொன்னா அவங்க ரொம்ப கீழே இருந்திருப்பார்கள். புரிந்து கொள்வதற்காக சொல்வதாக இருந்தால், இப்ப நம்ம தமிழ்நாட்டில் பல தடவை முதலமைச்சராக இருந்தவர் யாரு? கருணாநிதி என்பவர் முதலமைச்சராக இருந்தார். அவர் SSLC பரீட்சையில ஃபெயில் ஆகாம ஜெயிச்சிருந்தார்னு வைங்க, அவர் எப்படி பாஸ் ஆகி படிச்சு கல்லூரியில பேராசிரியராக இருந்து எப்போ ரிட்டையர்ட் ஆகி 25 வருஷம் ரிட்டையர்ட் ஆகி என்ன செய்வாரு? அப்படி ஒரு ஆள் இருந்து உலகத்துக்கு தெரியாம போயிடும். அவர் தோற்றதுனாலதான் வேற மாதிரியான ஒரு இதுக்கு தள்ளி விட வேண்டிய நிலைமை ஏற்படுது. அல்லாஹ் அவருக்கு வேற ஒண்ணு எழுதி வச்சிருக்கிறான். இது நன்மையா கெட்டதாங்கிற விஷயம் அல்ல. அவர் முதலமைச்சராக நாட்டுக்கு நல்லது செஞ்சாரா, அதுக்கு நம்ம போகவில்லை. அவருக்கு எழுதுன என்னன்னு கேட்டா, இவரை வேற இடத்துக்கு திருப்புறதா இருந்தா அந்த இடத்துல மண்டையில நிப்பாட்டணும், அப்பதான் அதுக்கு போகுவாரு. இல்லன்னா அவர் அதுல போய்கிட்டு இருப்பாருன்னு சொல்லி அல்லாஹ் என்ன செய்வான், அப்படிலாம் ஒரு ஏற்பாடு பண்ணி இருப்பான். அப்ப நமக்கு ஒரு காரியத்தை கையில எடுக்கும் பொழுது அதுல தோல்வி வந்தால் இதை விட வேற ஒன்றை நமக்கு தருவதற்காக வேண்டி அல்லாஹ் என்ன செய்யறான், காலை பிடிச்சி இழுத்து நிப்பாட்டுகிறான் அப்படின்றத நம்ம விளங்கிக் கொள்ளணும். இப்ப உதாரணத்துக்கு எடுத்துக்கொள்வதாக இருந்தால், யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய வரலாறு அல்லாஹ் சொல்றான். அவங்களுடைய சகோதரர்கள் அவரை இழுத்துக்கிட்டு போய் கிணத்துல தள்ளி கொலை செய்ய முயற்சிக்காம வீட்டிலே அண்ணன் தம்பியாகவே வாழ்ந்திருந்தாங்கன்னு சொன்னா அவர் அந்த குடும்பத்தில் 10-11 பேர்ல அவர் ஒரு ஆளா இருந்திருப்பாரு. வரலாற்றில் அவருக்கு எந்த விதமான ஒரு பிரகாசிப்பும் இருக்காது. அவர் தோல்வியை கொடுக்கணும். அல்ல என்ன தோல்வி? 11 பேரும் சேர்ந்து அண்ணன் தம்பி அண்ணமார்கள்லாம் சேர்ந்து அவரை கொண்டே கிணத்துல தள்ளி
அதை சில வர்த்தக கூட்டத்தினர் இந்த பிள்ளை எடுத்துட்டு போய் எகிப்துல விற்று அது ராஜ குடும்பத்தில் உள்ளவங்க வாங்கி கடைசியில் ஒரு ராஜாவா போயிட்டார். அவங்க வாங்கி வளர்த்து கடைசியில் பொய் பொலி சுமத்தி சிறையில் அடைத்து அது பொய்ன்னு தெரிஞ்ச பிறகு இன்னும் ஒரு நெருக்கத்தை மன்னருக்கு மத்தியில் ஏற்பட்டு கடைசியில் என்னவாயிட்டாரு, அந்த எகிப்திலேயே ஒரு சிறந்த ஆட்சி செய்யக்கூடிய ஒரு சக்கரவர்த்தியாக அல்லாஹ் ஆக்குறான். அப்ப நம்ம அந்த நேரத்தில் பார்த்தா எப்படி தெரியும், நம்ம சக்கரவர்த்தியான வரலாறு வரைக்கும் தெரிஞ்சதுனால அதை வழங்க முடியல. நம்ம அவரை கிணத்துல போடும்போது மட்டும் பார்த்தோம் வைங்க, இந்த மாதிரி போயிட்டாரு படு தோல்வி அடைஞ்சிட்டு அப்படிதான் நினைப்போம். பெரிய இழப்பு, அண்ணன் வாப்பா விட்டு பிரிச்சு குடும்பத்தை விட்டு பிரிச்சு இந்த மாதிரி கொண்டாந்து தள்ளுறாங்களேன்னு ஒரு பார்வையாளரை பார்த்தோம்னு சொன்னா அப்படி தெரியும். ஆனால் அது சில வருடங்களுக்கு பிறகு அவரை வேற ஒரு இடத்துல கொண்டு வைப்பதாக இருந்தால் இந்த பிரிச்சு ஆக வேண்டும், அவங்க வாப்பாட்டிலிருந்து பிரிக்க வேண்டும். பிரித்தவர் ஒரு ராஜாவா ஆகுறதா இருந்தா அங்க கொண்டு விற்கப்படணும், அதை ராஜாவுடைய குடும்பத்தினர் வாங்கணும், அவங்க அன்போட வளர்க்கணும். இதுகளெல்லாம் ஏற்பட வேண்டுமாக இருந்தால் இந்த தோல்வி அவசியம். இப்ப நம்ம என்ன நினைக்கிறோம், ஒரு விஷயத்தை தோல்வி வந்தோடனே தோத்துட்டுமே நினைக்கிறோம். இந்த தோல்வியை கொடுக்கலன்னு அதுலயே நம்ம இருப்போம். ஏதாவது ஒண்ணு எடுத்த அந்த காரியம் தோல்வி இல்லை என்று சொன்னால் அதுலயே கடைசி வரைக்கும் நிற்போம். அதை விட ஒரு பெரிய இடத்துக்கு நம்ம எப்ப போவோம், இன்னொரு முயற்சி எப்ப பண்ணுவோம், மாத்தி எப்ப நம்ம யோசிப்போம் என்று சொன்னால் அதுல ஒரு தோல்வியை பிடிச்சு காலை பிடிச்சு இழுப்பான், இழுத்து பரட்டி விட்டுருவான். எந்திரிச்சிட்டு இப்படி ஓடிட்டாலும் இப்படி திரும்பி ஓடுவோம். இப்படி ஓடிட்டு இருக்கிறால பிடிச்சா இழுதானே செய்வோம், கீழே விழுந்து எந்திரிச்சு எந்த பக்கம் ஓடுவோம். இங்கிட்ட நம்ம பிரகாசமான எதிர்காலம் இருக்கும், பார்த்தா தெரியாது, உடனே கிடைக்காது. அது திருமணம் முதலமைச்சர் ஆக முடியாது, திருமணம் சக்கரவர்த்தி ஆக முடியாது, அது கொஞ்சம் பிரயாணம் ஓடும். அந்த பயணத்தை நோக்கி அல்லாஹ் இழுப்பதற்காக இப்படி ஒரு நன்மையை செய்வான் என்பதற்கு யூசுப் நபியுடைய வரலாறு நம்ம என்ன செய்யறோம் பார்க்கிறோம். இப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இருக்கிறாங்க, அவங்கள ஒரு தாய் தந்தையோட ஒரு அரவணைப்போட உள்ளவராக வளர்த்திருக்கலாம்ல அல்லாஹ். அவங்க தாய் வயித்துல இருக்கும் பொழுதே தகப்பனார் இறந்து போயிடுறாரு. அவங்க பிறந்து கொஞ்ச நாள்ல தாயையும் இழந்துடுறாங்க. ஒரு அனாதையாக அவங்க என்ன செய்யறாங்க, அனாதான தாயும் தந்தையும் இல்லை என்று சொன்னால் அது சித்தப்பாவா இருந்தாலும் தாத்தாவா இருந்தாலும் சரி அது அனாதை தான். அந்த பெத்த பிள்ளைக்கு கொடுக்கக்கூடிய ஒரு உபசரணையும் மரியாதையும் ஒரு கவனிப்பு யாருக்கு இருக்காது. அண்ணன் பிள்ளையா இருந்தாலும் தம்பி பிள்ளையா இருந்தாலும் பெத்த பிள்ளை மாதிரி கண்டிப்பா வளர்க்க மாட்டாங்க. அதனால ஆடுமைக்கு அனுப்புனாங்க. இப்ப ஆடுமைக்கு அவங்கள ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாய் தந்தையெல்லாம் இருந்திருந்தால் அது ராயல் ஃபேமிலி வேற. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்பம் எப்படிப்பட்ட குடும்பம், அந்த ஊர்லயே தலைமை தாங்கக்கூடிய குடும்பம், செல்வாக்கான குடும்பம், உயர் குலம்னு சொல்லக்கூடியவங்க, நல்ல ஒரு ஒரு வெயிட்டான ஃபேமிலி மாங்க இல்லையா. அந்த மாதிரி வெயிட்டான ஃபேமிலியில அவங்க பிறந்திருக்கும் பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வாப்பா இருந்திருந்தாருன்னு சொன்னா அவங்களை எழுத படிக்க தெரிந்தவராக ஒரு படிப்பாளியாக ஆக்கி ஒரு சிறந்த ஒரு ஒரு அறிஞர் எல்லாத்தையும் பேர் வாங்குற அளவுக்கு நினைஞ்சிருப்பாரு, அதுக்கு தான் பாடுபட்டு இருப்பாரு. அப்படி இருந்தா அல்லாஹ்வுடைய தூதர்ந்து போய் குர்ஆனை சொல்லும் பொழுது அவருடைய திறமையில சொன்னாருன்னு இருப்பாங்க. என்ன சொல்லிருப்பாங்க, படிச்சிருக்காருல்லப்பா, அது பெரிய விஷயமா இது மாதிரி சொல்றது, அவர் திறமை நல்ல மொழியை நல்லா கத்துக்கிட்டு என்ன செய்யறாரு, திறமையில இந்த குர்ஆனை தானே இட்டு கட்டி அல்லாஹ் தந்ததாக சொல்றாரு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அல்லாஹ் என்ன செய்யறான், அது வரக்கூடாது என்று சொன்னால் இவர் ஆடு மேய்க்கிறவரா இருக்கணும், எழுத படிக்க தெரியாதவரா இருக்கணும், எந்த புஸ்தகத்தையும் வாசிக்காதவரா இருக்கணும். புஸ்தகத்தை வாசிக்கிறவர்னா காப்பி அடிச்சு சொல்றான்னு இருப்பாங்கல்ல, புஸ்தகத்தை வாசிக்கிறவரா இருந்தா என்ன செய்வாங்க, பல நூல்களையும் வட்டிச்சு என்ன செய்யறாரு, திறமையா வாசிச்சு கொஞ்சம் கூட மொழியை கலந்து இவர் அடிக்கிறாருவாங்க. அப்ப எழுத படிக்க தெரியாத ஆக்குறது தோல்வி தானே. அவங்க வயசுல உள்ள ஆட்கள்லாம் வீட்டுல அந்தஸ்தா இருக்கும் பொழுது அவங்க ஆடு மேய்க்க அனுப்புனது ஒரு தோல்வியா இல்லையா, ஒரு இழப்பு தானே. பார்த்தா என்ன தெரியும், அவங்க பிள்ளை நல்லா வளர்க்குறாங்க, இந்த பிள்ளை ஆடு மேய்க்க விட்டாங்கன்னு நினைப்போமா இல்லையா. அப்ப ஒரு இழப்பு தான். படிப்பு கிடைக்கலன்னா அது ஒரு தோல்வி தானே. நம்ம பரீட்சையில ஃபெயிலா போனா தோல்வி நினைக்கிறோம், படிப்பே இல்லையே, ஜீரோ ஒண்ணுமே கிடைக்கவே இல்லையே, அது தோல்வி தானே. அறவே படிப்பு இல்லைன்னா ஒரு தோல்விதான். அப்ப படிப்பை இல்லாதவராக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்து அது மாதிரி அவங்க ஆடு மேய்ச்சி இந்த மாதிரி ஒரு அற்பமான வேலைகளுக்கெல்லாம் கூலிகளுக்கெல்லாம் அனுப்பப்பட்டது. நாளைக்கு இறை தூதர்னு சொல்லும் பொழுது ஒரு வாய திறக்கக்கூடாது. அதுக்காக தான் அல்லாஹ் என்ன சொல்லி காட்டுறான், குர்ஆன்ல இதை சொல்லி காட்டுறான். அப்படி சொல்றான், ஒலா தகு மா குந்த தத்ரி மா குந்த தகுத்துஹு பியமீனிக்க, நீ உன்னுடைய வலக்கரத்தால் நீ எழுதி கொண்டிருக்கவில்லை, உனக்கு எழுதவும் தெரியாது, உனக்கு எழுத படிக்க தெரிந்திருந்தால் இதன் லர்தாபுல் முப்திலூன், வீணர்கள் இந்த குர்ஆன் விஷயத்தில் சந்தேகப்பட்டிருப்பார்கள். குர்ஆன்ல சந்தேகப்பட்டா உன்னை தூதர் நம்ப மாட்டார்கள். அவர் படிச்சான்லப்பா, திறமையில குர்ஆன் அவ்வளவு இலக்கியமா இருக்கிறது, அவ்வளவு உயர்ந்த நடையில இருக்கிறது, அதை சொல்லக்கூடியவர் படிக்காதவரா இருக்கிறார். அதுதான் குர்ஆனுடைய பிளஸ்.
குர்ஆனுடைய சிறப்பு எதுலதான் இருக்கு? இவருக்கு சொன்னவர் அல்லாஹ்வுடைய வேதம்னு சொல்லக்கூடியவர் படிக்காதவரா இருக்காரு, எந்த நூலையும் அவர் வாசிக்க தெரியாது, இலக்கியங்களை படித்தவர் கிடையாது, மொழி புலமை அவருக்கு கிடையாது. ஒரு ஆடு மேய்க்கிற ஆளுக்கு உரிய நாலேஜ் தான் அவருக்கு மொழியை பொறுத்த வரைக்கும் இருக்கும். அந்த மாதிரியான ஒரு ஆள் இறைவேதம் என்று சொல்கிறார். அது பெரிய பெரிய விற்பனர்களை எல்லாம் தோல்வியுறை செய்யக்கூடிய உயர்ந்த நடையில் இருக்கிறது. அப்ப இந்த படிக்காத ஒரு ஆள் இப்படி சொல்ல முடியாது என்றால் அவருக்கு வேற ஒரு இடத்திலிருந்து இது வருகிறது, ஒரு பெரிய இடத்திலிருந்து இந்த மெசேஜ் வருகிறது. சவால் வேறு கொண்டு வாழ பார்ப்போம், இது மாதிரி இந்த குர்ஆனை போல கொண்டு வான்னு சவால்லாம் விடும் பொழுது அவன் ஏன் திகைச்சு போறான்? இவர் படிக்காதவரா இருந்தாரு, இப்படிப்பட்ட ஒருத்தர் சொன்னா அது இறைவேதம் தான் நினைக்கிறோம். அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு படிப்பு இல்லாமல் போவது ஒரு தோல்வி தானே, ஒரு இழப்பு தானே. நம்ம பார்வையில பார்த்தா அது இழப்ப, உண்மையில அப்போதைக்கு பார்த்தா இழப்பா தெரியும். நம்ம ரசூலுல்லாஹ் காலத்துல வாழ்ந்து, நம்ம ரசூலுல்லாஹ் காலத்துல ஒரு நல்ல வசதியான குடும்பத்தில் இருந்து அவர் சின்ன பிள்ளை ஆடு மேய்க்கிற பார்த்தா என்ன செய்வோம்? பாவம், அந்த பையனை போட்டு ஆடு மேய்க்க அனுப்பியிருக்காங்களே, படிக்க கிடைக்க விடாம. வாப்பா இருந்தா அப்படி செஞ்சிருப்பாங்களா, உம்மா இருந்தா அந்த மாதிரி விட்டுருப்பாங்களான்னு பேசுவோமா இல்லையா? நம்ம கற்பனை பண்ணி பாருங்க. அப்படி ரசூலுல்லாஹ் சின்ன பிள்ளையா இருந்த காலத்துல நீங்க போயிருங்க, நீங்க இருந்து வெளியில பார்வையாளர பாருங்க. அவ பார்த்தா என்னவா தெரியும்? அவருக்கு பெரிய தோல்வியான வாழ்க்கையை கொடுத்துட்டாங்க, படிப்பு கொடுக்கல, ஒரு நல்ல ஒரு நாலேஜ் கிடைக்கக்கூடிய வாய்ப்பெல்லாம் பறிச்சுட்டு ஆடு மேய்க்க விட்டுட்டாங்க. அதுவும் கூலிக்கு, சொந்த ஆடு மேய்ச்சாலும் பரவாயில்லை, அற்பமான கூலிக்கு என்ன செய்யறது? ஆடு மேய்க்க விட்டுட்டாங்கன்னு நினைக்கிறவன் ஆடு மேய்க்கக்கூடியவரை ஆக்கணும் வேணும்னு தான் ஆக்குறான். எப்ப எதுக்கு ஆக்குறான்? அப்பதான் அந்த இறை தூதர் என்பது நிரூபணமாகும். நாளைக்கு சொல்லும் பொழுது இறை தூதர்னு சொன்னா அது ஏற்றுக்கொள்ளத்தக்கதா இருக்கும். அப்ப அல்லாஹ்வுடைய கணக்கு என்னன்னு சொன்னா, ஒரு காரியத்தை செய்யறதா இருந்தா நம்ம என்ன செய்வோம்? இன்னைக்கு திட்டமும் நாளைக்கு செஞ்சுவோம். அல்லாஹ் அதெல்லாம் கிடையாது. 25 வருஷத்துக்கு ஒன்று வரணும்னு சொன்னா இங்க இருந்து ஒரு செக்கை வைப்பான் அல்லாஹ். அப்படி கொண்டு போய் என்ன செய்வான்? அந்த இடத்துல நிப்பாட்டுவான். அப்பதான் கரெக்டா ஒர்க் அவுட் ஆகும். அப்ப அவங்க 40வது வயசுல நபியாக ஆக்குவதற்காக வேண்டி சின்ன பிள்ளையா இருக்கும் போதே வேலையை ஆரம்பிச்சான்ல. நபியாக 40 வயசுல தேர்ந்தெடுக்க போறான், அப்பதான் டிக்ளேர் பண்ண போறான். 39 வயசுல அவங்களுக்கு இது செய்யல, பிறந்த அவங்க விவரம் தெரிஞ்ச காலத்துல இருந்து அவங்களை அது மாதிரியாவே டைப்பாக என்ன செஞ்சு கொண்டு வந்து அதே மாதிரியான ஒரு நிலையை ஏற்படுத்தின பிறகு இறை தூதர்னு சொன்னா அது ஒரு வெற்றியா இருக்கிறது. ஒரு வகையில தோல்வி தானே, அல்ல அப்படி வேணும்னு ஆக்கலாம். அது எப்ப நமக்கு தெரிகிறது? இறை தூதர் ஆன பிறகுதான் தெரிகிறது. யூசுப் நபி ராஜாவா ஆன பிறகுதான் அதனுடைய ஒரு தாற்பயம் நமக்கு விளங்குகிறது. அப்ப நம்ம என்ன வழங்கணும்? நம்மளை பிடிச்ச ஒரு தோல்வியா தந்துட்டாண்ட உடனே தோண்டு போய்விடக்கூடாது. இதுல வியாபாரத்துல தோல்வியா, இன்னொரு வியாபாரத்தை பண்றதுல தூண்டுறான், அட இதோட நல்லா சம்பாதிப்படா, அது சில அனுபவத்தை நீ கத்துக்கிருவ, இன்னொரு வியாபாரத்தை பண்ணு, இந்த படிப்புல தோத்த அந்த படிப்பை படி என்று நம்மளை வேற ஒரு பக்கத்தில் திருப்புவதாக இருந்தால் நம்ம போற போக்குல விடாம பிடிச்சு நிப்பாட்டு தான் ஆகணும். போற போக்குல விட்டா நம்ம சரிப்பட்டு வரமாட்டோம், இதை விட நல்லது நமக்கு கிடைக்காது என்று இருந்தால் அல்லாஹ் தோல்வியை தருவான். இதை நம்ம என்ன செய்யணும்? ஃபர்ஸ்ட் விளங்கணும். தோல்வி ஆயிடுச்சு எல்லாம் தோல்வியா போச்சுன்னா அது தோற்றவர்கள் ஜெயிச்சிருக்கிறார்கள். இன்னும் சொல்ல போனால் நீங்கள் பள்ளிக்கூடங்கள்ல வாத்தியார்கள் சில பேர் ரொம்ப திட்டுவாங்க. எப்படி திட்டுவாங்க? இவன் ஒண்ணுக்குமே லாயக்கு இல்லவன், இவன் மாடு மேய்க்க கூட லாயக்கு இல்லைன்னா என்ன செய்வாங்க? திட்டுவாங்க. மாடு மேய்க்க லாயக்கு இல்லைன்னு திட்டின பல பேர் ஒரு நாட்டை ஆளக்கூடிய சக்கரவர்த்திகளாக பின்னாடி நினைஞ்சிருக்கிறாங்க, வந்திருக்கிறாங்க. மாடு மேய்க்கவே தகுதி இல்லைன்னு சொன்னாங்க. ஆனா இன்னொருத்தனுக்கு என்ன செய்வாங்க? இவர் தான் ஸ்டேட் ஃபர்ஸ்ட், மாநிலத்தில் இவர் தான் முதல் மாணவர்னு பேப்பர்ல எல்லாம் போடுவாங்க. 1000 ரூபாய் ரொக்க பெருசு அந்த காலத்துல ஒரு பேப்பர்ல கொடுத்து விடுவான். 1000 ரூபாய் பெருசு, 10,000 ரூபாய் பெருசுன்னு சொல்லிட்டு அவன் இங்கன்னு பார்த்தா காணாம். இப்ப ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கினானே என்ன ஆயிட்டான்? ஒண்ணுமே பிரகாசிக்கல. அப்ப நம்ம என்ன நினைக்கணும்? ஜெயிச்ச பரீட்சையில ஜெயிச்சா தான் நல்லது நினைக்க கூடாது, முயற்சி பண்ணுவோம். அதை அல்லாஹ் வேற மாதிரி மாத்தினான்னு சொன்னா அதை விட ஒரு சிறந்த நமக்கு கிடைக்கும். அல்லாஹ் நம்மளோட விவரமானவன், நமக்கு எது நல்லது என்பது நம்மை விட அவனுக்கு நன்றாக தெரியும். நமக்கு நல்லது நம்ம ஒரு பார்வையில் நம்ம பார்ப்போம், அவன் வேற ஒரு பார்வையில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பார்ப்பான் அப்படின்னு நம்ம நினைத்து பார்த்தோமையானால் தோல்விகள் நம்மளை பாதிக்குமா? வரலாறு கூட அப்படி பார்க்கத்தானே செய்யறோம். வரலாறு நெடுகிலும் நம்ம பார்க்கிறோம். பெரிய பெரிய விஞ்ஞானிகள் அந்த மாதிரி நீங்க எடுத்து பார்க்க நிறைய கண்டுபிடிப்பு எல்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்களே, அதிகமான பொருள்களை கண்டுபிடித்த விஞ்ஞானிகள் வரலாறு எடுத்து பாத்தீங்கன்னா அவங்க எல்லாம் அந்த பள்ளிக்கூடத்துல சோபிக்காத ஆளுங்க, அவங்க கல்வி கூடங்கள்ல சரியான முறையில் பிரகாசிக்காத ஆளுங்க. அவர் தான் ஸ்டேட்ல ஃபர்ஸ்ட், மாவட்டத்தில் ஃபர்ஸ்ட், ஸ்கூல் ஃபர்ஸ்ட் என்றெல்லாம் சொல்ல முடியாத ஒரு சராசரியான ஒரு லெவல்ல இருந்தவங்க தான். அவங்கள விரட்டி விட்டவங்க தான் என்னவாகுது? எதுக்கூட அந்த புஸ்தக படிப்போம், ஏதோ ஐடியா பண்ணி சிந்திப்போம் அப்படின்னு சொல்லி ஆராய்ச்சி பண்ணி என்ன செய்யறான்? எதையாவது கண்டுபிடிக்கணுமே சொல்லி அவனை தள்ளி விட்டான். இல்லன்னா அவன் படிச்சு கல்லூரியில் பேராசிரியர் போய் படிச்சு நல்ல மார்க் வாங்கி புஸ்தகத்தில் உள்ளதை எடுத்து சொல்லிட்டு இருப்பானது வேற ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்காது.
உலகத்துக்கு எவ்வளவு நன்மைகள், நிறைய கண்டுபிடிப்புகள் செஞ்சவர்கள்லாம் அவங்க இந்த தேர்னதில்ல, பரீட்சைகள்ல போட்டிகள்ல மற்றவங்களோட போட்டிட்டு முதல் நிலையில் அவங்க என்ன செய்யல, வந்தது கிடையாது. இதெல்லாம் நம்ம நினைச்சு பார்த்தோமே ஆனால் அது ஒரு பெரிய ஒரு ஆச்சரியமான ஒரு இதாக இருக்கும். அதே மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு முன்னாடி மூசா நபி அவங்கள என்ன செஞ்சாங்க, குழந்தை பிறந்தவன ஆத்துல தூக்கி போட்டாங்க. குழந்தை பிறந்தவன ஆத்துல தூக்கி போட்டாங்க. ஆத்துல தூக்கி போட்டா என்னது, ஒரு பெட்டி செஞ்சு ஆத்துல போய் இறக்கி விட்டா நல்லது. அது ஒரு தாய் பிள்ளைய வளர்க்கறதான நல்லது. அவன் பிறவன் ஆம்பளை பிள்ளை எல்லாம் கொள்றான்ற உடனே நம்ம வீட்டுல பொம்பளை ஆம்பளை பிள்ளை பிறந்த செய்தி தெரிஞ்சா கொண்டு போடுவான். அப்படிங்கறதுக்கு அல்லாஹ் என்ன பண்றான், அந்த மூசா நபியுடைய தாயாருடைய உள்ளத்துல போட்டு ஒரு பெட்டியை தயார் பண்ணி பெட்டிக்குள்ள அந்த பிள்ளைய வச்சு ஆத்துல விட்டுரு. அந்த பெட்டி எங்க போகுது, அவன் வீட்டுக்குள்ளே போகுது. எந்த பேர் அவனுக்கு கொலை செஞ்சிருவானோ அது எங்க இருந்தா வருதுன்னு நினைச்சுக்கிட்டான். அவன் இஸ்ரவேல் குழந்தை அவன் நினைக்கல, இஸ்ரவேல் குழந்தைகளால் தான் ஆபத்துன்னு அவன் நினைச்சுக்கிட்டு இருந்தான். இது ஆத்துல விட்டவன என்ன நினைக்கிறான், வேற எந்த நாட்டுல உள்ள குழந்தை வருது வளர்க்கு, நல்லா இருக்கு, இந்த பையன் நல்லா இருக்கான்னு எடுத்து வளர்க்கிறான். வளர்த்தா என்ன ஆகுறது, அவர் வளர்க்கப்பட்டது எங்க, எதிரி இடத்துல வளர்க்கப்படுறாரு. அதை தவிர பாதுகாப்பு நட இல்லவே இல்லை. அன்றைக்கு எதிரி இடத்துல வளர்க்கப்படாம அங்க வீட்டுல யார் வீட்டுல வச்சு வளர்த்தான்னு அவர் போட்டு தள்ளியிருப்பாங்க. அப்ப மூசா நபி அவர்கள் எதிரி தாய் பிள்ளையை தியாகம் பண்ற மாதிரி ஆக்கி அவன் கொண்டே போட்டு அவன் எடுத்து எதுக்காக வேண்டி தனக்கு எதிரியாக இவர் உருவாக வேண்டும் என்பதற்காகவே பிறவன் எடுத்து வளர்த்தான். அல்ல என்ன செய்யறான், இலக்கியமா சொல்லி காட்டுறான். இந்த பிள்ளை எதுக்கு வளர்த்தான், நம்மளை கொள்றதுக்காக தான் நான் செஞ்சிருக்கேன், இந்த பிள்ளை எடுத்திருக்கேன்னு சொல்லாம சொல்ற மாதிரி அவனை டைவர்ட் பண்ணி விட்டானு. அப்ப அல்லாஹ் எப்படி கணக்கு பண்றான்னு பாருங்களேன். ஒவ்வொரு இழப்புக்கு அப்புறமும் ஒரு நல்லதை வைத்திருக்கிறான். இந்த மாதிரி நம்ம பார்த்து கொண்டோமையானால் ஒரு இழப்பு நஷ்டம் வந்தவுடனே நம்ம தோன்றக்கூடாது, தோண்டிவிடக்கூடாது. எந்த வகையில தோல்வி வந்தாலும் சரி அது இப்போதைக்கு நமக்கு முடியல, ஏதோ ஒரு அல்லாஹ் ஒரு நன்மை நாடி இருக்கிறான், இன்னொரு முயற்சி பார்ப்போம், இன்னொரு துறையில போவோம், ஒரு 4-5 துறையில கூட நீங்க முயற்சித்து பார்க்கலாம். எல்லாத்துலயும் அல்லாஹ் என்ன செய்வான், அதுல சில அனுபவங்கள் கிடைக்கும். எந்த தோல்வி அடைஞ்சவனும் புத்தி கொள்முதல் பண்ணாம இருந்தது கிடையாது. காசை வேண்டாம் இழந்திருப்பான், புத்தி கொள்முதல் ஒண்ணு இருக்கா இல்லையா. ஒரு துறையில இறங்குவோம், அதுல நிறைய லாஸ் பண்ணிடுவோம், நிறைய பேரை கெடுக்கிற மாதிரி. அப்புறம் என்ன செய்யும், ஒரு பாடம் கிடைக்கும். பள்ளிக்கூடத்துல கூட கிடைக்காது அந்த பாடம். தோல்வி அடைஞ்ச பிறகு நமக்கு கிடைக்கக்கூடிய பாடம், ஓஹோ இன்னென்ன மிஸ்டேக் நம்ம பண்ணக்கூடாதோ, இது மாதிரி பண்ணிட்டோமோ, உதாரணம் பண்ணிட்டோமோ, அல்லது கடன் கொடுத்து விட்டோமோ, அதெல்லாம் இன்னைக்கு பாடம் கத்துக்கிட்டோமே, அது இல்லாட்டி கொஞ்சம் சரியா வருமேண்டு அப்படி நிதானிச்சு இதெல்லாம் கத்துக்கொள்வதற்கு எத்தனை கோடி ரூபாய் கொடுத்தாலும் கிடைக்குமா? இதெல்லாம் பள்ளிக்கூடத்தில் கற்றுத்தர பாடமா? அப்ப நம்ம தோல்விகள் நீங்க நினைக்கிறீங்க, அந்த தோல்வியில உங்களுக்கு ஒரு இல்மு இருக்குதா இல்லையா, ஒரு ஞானம், ஒரு அனுபவ பாடம் கண்டிப்பாக இருக்கிறது. எந்த ஒரு தோல்வி அடைஞ்சாலும் அப்படி அனலைஸ் பண்ணி பார்த்தோம்னு சொன்னா நமக்கு ஆகா இன்னது பண்ணிருக்கிறோம். அடுத்து நம்ம எடுக்கக்கூடியதுல ஒரு 10,000 ரூபாய் போட்டு தொழில் பண்ணும் போதே ஒரு நஷ்டத்தை ஏற்படுத்தி அல்ல நிப்பாட்டினான்னு சொன்னா 10,000 தொலைஞ்சு போயிடும். அந்த பாடத்தை கத்துக்கிட்டு 1,00,000 போட்டா நம்ம பிரகாசிச்சிருவோம். நஷ்டம் வேணா பாத்துருவோமா இல்லையா? ஒரு சின்ன ஒரு தொழில அல்ல ஒரு நஷ்டத்தை ஏற்படுத்தினால் அதனுடைய காரண காரியங்கள் நம்ம வழங்கி கொண்டு மறுபடியும் அந்த அனுபவத்தோட இறங்கினோமையானால், சரியா பாடம் படிச்சு இறங்கினோமையானால் கூடுதலா கிடைக்குமா இல்லையா? விட்டுதானே எடுக்கணும். அந்த மாதிரியான ஒரு அடிப்படையில் கூட நமக்கு என்ன இருக்கு, பயன் இருக்கும். அப்ப எந்த தோல்வியுமே தோல்வியே கிடையாது. தோல்வினா என்னது, ஒரு யூஸ் ஒரு பயன் இல்லாட்டி தோல்வி. தோல்வியில காசு பணம் தோல்வியா இருந்தாலும் அனுபவம் கிடைச்சா அது ஒரு லாபம். தோல்வி நீங்க சொல்லுவீங்க, தோல்வியினால் ஒரு அனுபவம் கிடைக்குதா இல்லையா? இனி இப்படி செய்யக்கூடாதுன்னு கத்துக்கிறோமா இல்லையா? அப்படி கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குதுன்னு நீங்க நினைச்சீங்களே, ஆனால் தோல்வியை கண்டு தோண்டு போக மாட்டீங்க. தோல்வினா சகஜமா சாதாரணமா என்ன செய்யணும், எடுத்துக்கொள்ள வேண்டும். இப்ப ஒரு தோல்விக்கு பின்னாடி நன்மை இருக்குங்கிறது, தோல்விக்கு பிறகும் நன்மை இருக்குங்கிறதுக்கு உதாரணமாக இன்னொரு சம்பவத்தை கூட சொல்லலாம். இப்ப ஒரு பிரயாணத்தில் போயிருக்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மனைவிமார்கள், ஆயிஷா நாயகி, மற்ற சஹாபாக்கள்லாம் போருக்கு போய்கிட்டு இருக்கிறாங்க, போய்கிட்டு வந்துகிட்டு இருக்கிறாங்க. அப்போ ஒரு இடத்துல தங்கி இருக்கும் பொழுது ஆயிஷா நாயகி கழுத்துல போட்டிருந்த ஒரு மாலை காணா போச்சு. கழுத்துல போட்டிருந்த ஒரு மாலையை காணல. எல்லாம் தேடுவதுன்னு சொல்லி பிரயாணத்தை கிளம்ப போறாங்க. மாலையை காணாம, இரவல் வாங்கினதாச்சே, நான் கொண்டு கொடுக்கணுமே அப்படின்னு அவங்க வதறாங்க. எல்லாரும் பயணத்தை நிப்பாட்டி போய் தேடுறதுன்னு எல்லா பத்தி தேடுறாங்க, காணல. கடைசியில் என்ன ஆச்சு, இப்படி இங்க இருந்ததுனால தொழுக நேரம் வருது, ஒழு செய்யணும், தண்ணி இல்ல, இந்த மாதிரி வருது. அதுக்கப்புறம் என்ன செய்யுது, அல்லாட்ட இருந்து தண்ணி கிடைக்காட்டி தயமம் செய்யுங்கன்னு சட்டம் வருது.
அப்ப பெருமாள் ஒட்டகத்தை எழுப்புறாங்க, எல்லாம் தைமஞ்ச தொழுது எந்திரிக்கிறாங்க, ஒட்டகத்துக்கு கீழே கிடக்குது. படுத்து கிடந்த ஒட்டகத்துக்கு கீழே எது கிடைக்குது? அந்த காணா போன மாலை கிடக்குது. அப்ப அந்த உசைது பின் ஹுதைர் என்ற ஒருத்தர் சொல்வார் ஆயிஷா நாயகி கிட்ட, அபூபக்கருடைய குடும்பத்தாராகிய நீங்கள் இந்த மாதிரி எங்களுக்கு இடைஞ்சல் பண்ற மாதிரி தெரியும், கடைசியில பார்த்தா உங்களுக்கு கொண்டு நன்மை தானே ஏற்பட்டிருக்குது, நீங்க இது மாலையை தொலைக்காடி தயமம் செய்யலான்னு ஒரு சட்டம் கிடைச்சிருக்குமா? நீங்க மாலையை தொலைக்காம பிரயாணப்பட்டு போயிருந்தா தண்ணி உள்ள இடத்த கரெக்டா போய் அடைஞ்சிருப்பீங்க, ஒழு செஞ்சு தொழுதிருப்பீங்க. அப்ப இப்படி நமக்கு உலகத்துக்கே ஒரு கிருபையா போச்சே. ஆயிஷா நாயகி அந்த பொருளை தொலைச்சது அந்த நேரத்தில் அவங்களுக்கு பின்னாடி கிடைச்சி வேற போச்சு. கிடைக்காம இருந்தா கூட அது அந்த நேரத்தில் அப்படி தெரிஞ்சாலும் இப்ப என்ன, அதனாலதான் சட்டம் வந்துச்சு. இந்த மாதிரி ஒரு சட்டத்தை தருவதற்கு தான் நல்லா என்ன செஞ்சா, நிறுத்தி இவங்க தண்ணிக்கு போய் சேரக்கூடாது, இவங்க இப்ப கிளம்புனாங்கன்னா தண்ணி உள்ள இடத்துக்கு சேர்ந்துருவாங்க, தண்ணி கிடைக்காம இப்ப ஆக்கணும், அப்ப என்னன்னு உங்க யோசிக்கணும், அப்போ ஒரு சட்டத்தை கொடுக்கணுங்கிறதுக்காக கூட எல்லாம் என்ன செய்யணும். இந்த அதாவது அல்லாஹ் சும்மா சட்டமா சொல்லிடலாம், அல்லாஹ் ஒரு சம்பவம் ஏற்படும் போது சட்டத்தை இறக்கணும். அல்லாஹ்வுடைய ஸ்டைல் என்னன்னா, நம்ம இந்த உம்மத்தை பொறுத்து மத்த உம்மத்துக்கு மொத்தம் புதுசாக கொடுத்து விடுவான். ரசூலுல்லாஹ்க்கு என்ன 23 வருஷத்துல அப்பப்ப சூழ்நிலையில் வரும், பிரச்சனை வரும்போது வசனம் வரும். அதனால மக்கள்கிட்ட நடைமுறையோட ஒத்து போன ஒரு வாழ்க்கை நெறியாக அது அமைந்திருக்கிறது. பிராக்டிகலா தத்துவமா இருந்த புத்தகத்தை படிக்கவே மாட்டாங்க. அப்பப்ப பிரச்சனை வரும்போது சொன்னோம்னு சொன்னா அது உள்ளத்துல ஆழமாக பதியும். அப்ப இந்த தண்ணி இல்லன்னு ஒரு நிலைமை ஏற்பட்டு, தண்ணி இல்ல தண்ணி பரவணும், செய்தி பரவணும், எப்படி தண்ணி இல்ல உழுசை எப்படி சொல்லுறது அப்படின்னு அனைவருடைய வாயிலும் அந்த கேள்வி பிறக்கணும். அப்ப வரும் தண்ணி இல்லாவிட்டால் தயமம் செய்யுங்கள். அப்ப ஒரு இழப்பு தானே இது. அதாவது நகை காணாம போறது என்பது ஒரு இழப்பு. அது அடுத்தவங்களுடைய நகை இரவல் வாங்கி இருக்கும்போது காணா போனா டபுள் இழப்பு. நம்ம நகை பேச உட்கார்ந்துடலாம், அப்புறம் அங்க போன கழுத்தை பிடிப்பாங்களே, அப்ப இரட்டை இழப்பு. இப்படி இரட்டை இழப்பு கொடுத்ததுனால அப்போதைக்கு ஒரு டென்ஷனாக ஒரு மனக்கவலை அதிகமாக இருந்தாலும் இந்த ஒரு ஆயத்தை தருவதற்கு, இந்த சட்டத்தை தருவதற்கு கூட என்ன செய்யறான், இப்படி ஒரு வேலையை செய்யறான். அப்ப நம்ம என்ன பலங்கன்னு, அல்லாஹ் எதை செஞ்சாலும் அதுக்கு பின்னாடி அது ஒரு தூரம் கூட அவன் ஒரு காயை நகர்த்திக்கிட்டு இருக்கிறான். அதனுடைய விலை 1 வருஷத்திலேயோ 2 வருஷத்திலேயோ 10 வருஷத்திலேயோ கூட என்ன செய்யும் தெரியும். மக்காவிலிருந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விரட்டப்படலைன்னா ஒரு பெரிய சக்கரவர்த்தி உண்டாயிருக்குமா? மக்காவில ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரச்சாரம் பண்றாங்க, எல்லா பேரும் மாலையை போட்டு வரவேற்று வாங்க சூப்பரா பண்றீங்கன்னு சொல்லிட்டு இருந்தான்னு வைங்க, புசுக்குன்னு அங்கே போயிடும். அப்படித்தானே போயிடும். அப்ப பிரச்சனையை பண்ணி ஆட்டி வாங்கி வரைக்கும் கூட விட்டு ஓடணும்னு அந்த உத்வேகம், விரட்டப்பட்டவர்களுக்கு ஒரு வெறி வரும்ல. அல்லாஹ்வுடைய ரசூலை இறை தூதருங்கிற முறையில் வஹீயின் அடிப்படையில் அவங்க செயல்பட்டாலும் அவங்களுக்கு பக்கபலமா சஹாபாக்கள் இருந்தாங்களா இல்லையா? அவங்க ஏன் உத்வேகத்தோடு நின்றாங்க? நம்மளை ஊர் விட்டு விரட்டி இருக்கிறாங்க, அதுக்கு சரியான பாடம் கற்பிக்கணும், அடிமனசுல பதிஞ்சிடும். அடிமனசுல என்ன செய்யும், அவர்களுக்கு முன்னாடி நம்ம நின்று காட்டணும் என்கிற ஒரு உத்வேகம் அவர்களுக்கு எதனால் ஏற்பட்டுச்சு? அதனால பத்ர்ல 300 பேரை வச்சுக்கிட்டு அவ்வளவு பேரை அடிச்சு விரட்ட முடிஞ்சு. பாதிக்கப்படாமல் இருந்திருப்பார்களே, ஆனால் இந்த மாதிரி உத்வேகமாக அவங்க போரிட்டு இருப்பார்களா? அப்ப இன்னைக்கு இஸ்லாமிய ஒரு பெரிய சக்கரவர்த்தி சாம்ராஜ்யத்துக்கு அதிபதியாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணித்தார்கள் என்று சொன்னால் அவர்கள் விரட்டப்பட்டது காரணம். அந்த ஊரை விட்டு விரட்டப்பட்டு வேற ஒரு இடத்துல, அப்பதான் விரட்டலன்னா அங்க ஒரு தளம் உண்டாகாது, அங்க ஒரு பேஸ் உண்டாகாது. அதுக்கு எதிரிகள்லாம் இல்லைன்னு சொன்னா தயாரிப்புகள் செய்வோமா? எதிரி இருந்தா தானே தயாரி. நம்ம தௌஹீதுல நீங்க பாக்குறமே, எந்த ஊர்ல நீ எப்படி வேணாலும் ஜெயிக்கிறான்னு வளர மாட்டேங்குது. ஒரு ஊர்ல செய்ய ஆட்டிட்டு போ, நெஞ்சல கட்டிட்டு போ, தொப்பி போட மாட்டேன் போடாத, அல்வாத்திய ஓத மாட்டேன் ஓதாத அப்படின்னு வைங்க, அதோட மௌத்து. அந்த ஊர்ல வரவே செய்யாது. அந்த ஊர்ல என்ன செய்யாது, இருக்கிறவனுக்கே பிடிமானம் வர மாட்டேங்குது. அடிப்பா கொண்டு விட வேண்டாம் செய்யுது, கொண்டு விடுவியா பாப்பமா, இப்படி வருமா இல்லையா? அப்ப அதெல்லாம் என்ன செய்யறாங்கன்னா அதுல ஒரு தோல்வி, ஒரு எதிர்ப்பு, பிரச்சனை, பஞ்சாயத்து, அடித்தறி கலாட்டம் அந்த மாதிரி வந்தா தான் அப்ப நம்ம இதை நிலைநாட்டி ஆகணுங்கிற ஒரு உத்வேகம் எதிர்க்கிற ஊர்கள் எல்லாம் தான் வளர்ந்துச்சு. எதிர்ப்பு இல்லாத ஊர்கள் எல்லாம் சரின்னு எங்க சொல்றானோ அதான் ரொம்ப ஆபத்தா பயப்படுறோம். ஒரு ஊர்ல இருந்து அடிச்சுட்டான் உடைச்சிட்டான் சந்தோஷம் தான் படுறோம், இது இன்ஷா அல்லாஹ் இது வளர்ந்துரும். ஏன்னா அல்லாஹ் அதுக்குரிய இப்படி அல்லாஹ்வுடைய ஸ்டைல் அப்படித்தான். ஒரு தோல்விக்கு பின்னாடி தான் அல்லாஹ் என்ன செய்யறான், இன்னமால் உஸ்ரி யுஸ்ரா, சிரமத்தோடு லேசும் கலந்து உனக்கு தெரியாது. இன்னமால் உஸ்ரி யுஸ்ராங்கிறது 2 தடவை ஒரு விஷயத்தை அடுத்தடுத்து சொல்ற அந்த ஒரு வசனம் மட்டும்தான். ஒரே விஷயத்தை 2 டைம் அடுத்தது ரிப்பீட் பண்றான். அப்ப என்ன செய்யறான், இன்னமால் உஸ்ரி யுஸ்ரா, சிரமத்தோடு லேசு கலந்து உனக்கு தெரியாது. இது சிரமம். எது சிரமம்? அதாவது மக்கா விட்டு விரட்டப்படுவது சிரமம் இல்லவே இல்லை. அது ஆட்சி அமைப்பதற்கு பயணம், ஒரு ஆட்சியை உருவாக்குவதற்கான பயணம் அதுல அடங்கி இருக்கிறது. நமக்கு இது மட்டும் தெரிகிறது, அது தெரிய மாட்டேங்குது. புரியுதா? அவர் கிணத்துல போடுவது சிரமம்,
அது அவர் ஜனாதிபதி ஆவதற்குரிய பாதையில பயணப்பட்டாருங்கிறது அதுல உள்ள நன்மை. இப்படி அல்லாஹ் என்ன செய்யறான், எல்லா சிரமங்கள்லயும் அதுல உசுரோட யுசுர் இருக்குது. உசுர்னா சிரமம், யுசுர்னா லேசு. எல்லா சிரமத்தோடையும் லேசு கலந்துருக்குது, நீ அதை கவனத்தில் கொண்டுக்க அல்லாஹ் செய்யறான். அப்படித்தான் நமக்கு உலகத்தை செட்டப் பண்ணி வச்சிருக்கிறான் அல்லாஹ். இதை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னு சொன்னா நமக்கு எந்த விதமான தோல்விகள் வந்தாலும் நம்ம அதை சாதாரணமா எடுத்துக்கொள்வோம். இதுக்கு சில உதாரணத்துக்கு பாருங்களேன். இப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலிருந்து விரட்டப்பட்டாங்க. விரட்டப்பட்டு ஒரு 6 வருஷம் ஆகிவிட்டது. பல போர்கள்லாம் சந்திச்சு அதுக்கெல்லாம் பிறகு 6வது ஆண்டு சஹாபாக்களை அழைத்துக் கொண்டு சொந்த ஊர்ல காபத்துல்லாங்கிறது அவங்களுடைய சொந்த ஊர்ல உள்ள அல்லாஹ்வுடைய ஆலயம், அந்த ஊர்க்காரர் என்ற முறையில் அவங்களுக்கு அந்த கூடுதலான உரிமையே அதுல இருக்கிறது. அப்ப தவாப் செய்வதற்காக வேண்டி என்ன செய்யறாங்க, ஹிஜ்ரி 6ஆம் ஆண்டு அவங்களுடைய தோழர்களோட புறப்பட்டு வர்றாங்க. 1400 பேர் மொத்தம். 1400 பேர் தோழர்களை அழைத்துக் கொண்டு 1400 பெரிய நம்பர் அந்த காலத்துல. ஒரு ஊருடைய ஜனத்தொகை அவ்வளவுதான் இருக்கும். இந்த மக்காவுக்கு போனா 1000 பேர் தான் இருந்திருப்பாங்க. அப்ப அந்த மாதிரியான ஒரு நம்பர் பெரிய நம்பர். அன்னைக்கு 1400னா இன்னைக்கு ஒரு 14-15 லட்சத்துக்கு சமமா வச்சுக்கலாம். அப்ப 1400 பேரை அழைத்துக் கொண்டு என்ன செய்யறாங்க, உம்ரா செய்வதற்கு தான் வர்றாங்க. சண்டை செய்யறதுலாம் வரல. நம்ம ஊர்ல ஓட்டு போவோம், என்ன செய்யறாங்க பாப்போம் அப்படிங்கிறாங்க. அப்ப போகும்போது என்ன செய்யறாங்கன்னா பெரிய கூட்டத்தோட முகமது நபி வர்றாருன்னு அவங்க என்ன செய்யறாங்க, வழி மறிக்கிறாங்க. அந்த ஊருக்காரங்க மக்காவாசிகள் என்ன செய்யறாங்க, ஊருக்குள்ள நுழைகிறதுக்கு முன்னாடி வழி மறிச்சு நீங்க வரக்கூடாது, இப்ப வரக்கூடாதுங்கிறாங்க. ஆனா இவங்க கூட்டத்தையும் பாக்குறாங்க. இவங்க நினைச்சா உள்ள நுழைஞ்சிடலாம். நம்பர் பெருசா இருக்குதா இல்லையா, நம்பர் பெரிய நம்பரோட வந்திருக்கிறாங்க. இப்ப நம்ம எதிர்த்தாலும் ஆபத்து, விட்டாலும் நமக்கு தோல்வி அப்படிங்கிறத என்ன பண்றாங்கன்னு கேட்டா ஹிக்மத்தா ஒரு பஞ்சாயத்து வர்றாங்க. ஒரு செட்டில்மெண்ட் பண்ணிக்கிறோம். என்ன செட்டில்மெண்ட், அடுத்த வருஷம் நாங்க உங்களை அனுமதிக்கிறோம். எப்படி வர்றாங்க, எதிர்த்து நிக்கிறதுக்கு பயமாவும் இருக்குது, அதாவது தடுக்கவும் செய்யணும், போர்ஸா தடுக்கிறதுக்கு முடியல. அப்ப அது ஒரு மிரட்டலோடவும் ஒரு பயத்தோடையும் கலந்து, மிரட்டலும் இருக்கணும் ஒரு பயமும் கலந்து இருக்கணும் இல்லையா, அந்த மாதிரி என்ன செய்யறது, அந்த மாதிரி ஸ்டைல்ல பேசுறாங்க. நீங்க என்ன செய்யணும், இந்த வருஷம் திரும்பி போயிடணும், அடுத்த வருஷம் நாங்க தடுக்க மாட்டோம். அதுக்கு நம்ம ஒரு அக்ரிமெண்ட் போட்டீங்க, வந்ததுக்காக என்ன செய்வோம், அக்ரிமெண்ட் போட்டுக்கிறோம். அந்த அக்ரிமெண்ட் அடிப்படையில் நீங்க இருந்தால் நாங்க உங்களை அனுமதிக்கிறோங்கிறாங்க. அப்ப இது அதை ஏத்துக்கிறாம இருந்திருக்கலாம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நினைச்சா உள்ள போயிருக்கலாம். நினைச்சாங்கன்னு சொன்னா அவங்க இருக்கிற அந்த நம்பருக்கு 1400 பேர்னா உள்ளூர்ல 1000 பேர் தான் இருப்பான். அப்ப இதே நம்பர் அளவுக்கு இருப்பான். அப்ப இவங்க எல்லாம் பொறுக்கி எடுத்த ஆளுக்கு வேற 1400 பேரும் அதுக்கு என்ன செய்யறாங்க, தயார் நிலையில உள்ள ஒரு ஆட்களா தள்ளாத படுகளவர்கள் இருக்க மாட்டார்கள். அந்த மாதிரி இருக்கிற நேரத்தில் என்ன செய்யறாங்க, இந்த ஒப்பந்தம் வந்தவுடனே அல்லாஹ் ஏத்துக்கிற சொல்றான். சரி ஒப்பந்தம் பண்ணுங்கிறான். பண்ணுனா பார்த்தா என்ன இருக்குது, ஏன் இப்படி பின்வாங்கன்னு, நம்ம நம்ம ஊரு அல்லாஹ்வுடைய ஆலயம், நம்ம சண்டைக்கு போகல, வழிபாடு இபாதத்து செய்ய போறோம், இவன் ஏன் தடுக்கிறான், நம்ம நம்பரோட போதுமான நம்பர்லாம் இருக்கிறோம், நினைச்சா உள்ளக போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி எல்லாருக்கும் ஒரு ஆத்திரமா இருக்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்யறாங்க, இறைவன்கிட்ட இருந்து அதை ஏற்றுக்கொள்ளலாம்ங்கிற வஹி அடிப்படையில அதை சரி ஒப்பந்தம் பண்ணிக்கிறோம் அப்படிங்கிறாங்க. அப்ப உமர் கேட்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே நம்ம ஹக்குல தானே இருக்கிறோம், ஆமா, அவங்க பாத்தில தப்புல தானே இருக்கிறாங்க, நம்ம சத்தியத்துல தானே இருக்கிறோம், ஆமா, அவங்க தவறுல தானே இருக்கிறாங்க, ஆமா, அப்பயே அவங்களுக்கு நம்ம பண்ணியணும், நம்ம சரியான பாதையில இருந்து நம்ம புள்ள போயிட வேண்டியதானே அப்படிங்கிற அந்த தோல்வி எவ்வளவு பெரிய தோல்வி. அதாவது இபாதத்து செய்ய தடுத்து திரும்பி போன தோல்வி தானங்க. நம்ம ஒரு மாநாட்டுக்கு ஏற்பாடு பண்ணி தடுத்துட்டாங்க எவ்வளவு கோபம் வருது, ஒரு பொதுக்கூட்டத்துக்கு ஏற்பாடு பண்ணி தடுத்துட்டாண்டா எவ்வளவு கோபம் வருது. இது எவ்வளவு பெரிய ஒரு மேட்ரு, எத்தனை மைல்கள் பிரயாணம் பண்ணி, சாதாரண விஷயமா 300-400 கிலோமீட்டர் அங்க இருந்து பிரயாணம் பண்ணி வர்றதுன்னா எவ்வளவு பெரிய கஷ்டமான இது, எத்தனை நாளுக்கு மெனக்கட்டு இருக்கணும், எவ்வளவு பெரிய தியாகங்கள்லாம் பண்ணிருக்கணும், அவ்வளவு பண்ணி கிட்டத்தில் நெருக்கத்தில் வச்சுக்கிட்டு திரும்பி போனா எப்படி இருக்கு, அதை ஏத்துக்கிற கூடாது ஒரே படியா நிக்கிறாங்க எல்லா சகாபாக்களும். ரசூலுல்லாஹ் ஏத்துக்கிறாங்க. ஏத்துக்கிட்டு அவங்க கண்டிஷன் வர போறாங்க. என்ன கண்டிஷன், 3 முக்கியமான கண்டிஷன், நிறைய கண்டிஷன் இருக்கிறது, 3 முக்கியமான கண்டிஷன். ஒன்னு, அடுத்த ஆண்டு நீங்க வரும்போது 3 நாள் தான் தங்கணும், கண்டிஷன் போடுறாங்க. 3 நாள் தான் என்ன செய்யணும், உம்ரா செஞ்சு ஓடுறது தானே, இங்க டேரா போறதுக்கு வரக்கூடாது, உங்க ஊர் பிறந்த ஊர் மாமாட்டு ஊர மச்சம் வீட்டுக்கு விருந்துக்கு போறலாம் இருக்கக்கூடாது, வரணும் உம்ரா செய்யணும், 3ஆவது நாள் புறப்பட்டு போயிடணும், ஒரு கண்டிஷன். அந்த 3 நாள் என்ன செய்யணும்னு கேட்டா, வாளை தவிர வேற எந்த ஆயுதம் வச்சிருக்க கூடாது, ஈட்டி அம்பு வில்லு இதெல்லாம் வச்சிருக்க கூடாது. அந்த வாளும் உரையில் போடப்பட்டு தான் வரணும். வாளுங்கிற எல்லாம் வச்சிருப்பாங்க,
அந்த காலத்துல வாள் என்பது எல்லார்ட்டையுமே இருக்கும். வாள் இல்லாம ஒருத்தனை கற்பனை பண்ண முடியாது அந்த காலத்துல. அது சட்டையை கழிட்டு வாங்க எப்படி இருக்கு அந்த மாதிரி உள்ளது. நம்ம காலத்துல வாள் தேவையில்லாத காலத்துல வாழ்றோம். அந்த காலத்துல ஆட்சி அதிகாரம் எல்லாம் இல்ல, அந்த மாதிரி வழிப்பறி கொள்ளைகள் எல்லாம் இருப்பாங்க. எல்லாருமே என்ன செய்வாங்க, வாள் எப்போதுமே கையில வச்சிருப்பாங்க. ரசூலுல்லாஹ் கூட மதீனாவுல என்ன செஞ்சாங்க, உங்களோட வாளை ஈட்டி வைத்திருக்கக்கூடியவர்கள் அம்பு பகுதியை கூர்மை பகுதியை தரையை பார்த்தபடி பிடித்து நடங்க. மதீனாவுல சும்மா இருக்கும் ஆளுக்கு தான் போவாங்க. ஒரு நாயகத்தை ஒரு படம் போட்டுறது இது மாதிரி உள்ள விஷயத்துக்குலாம் ஒரு தேல் அடிச்சு போடுவாங்க. அந்த வாளோட அப்படியே இரண்டரை கலந்து போன ஒரு சமுதாயம் அது, அரபு சமுதாயம். அப்ப என்ன செய்யறாங்க, இவங்களும் வாள் வச்சு தானே செய்வாங்க. வாளோட வாள் மட்டும் வச்சுக்கிறங்க. ஏன்னா அது மஸ்ட் நமக்கு முக்கியமான ஒரு ஆயுதமா இருக்கிறது. அது உரையில் போடப்பட்டிருக்கணும். இடுப்புல ஒரு உரை போட்டிருப்பாங்க, உரையில சொருவி இருக்கணுமே தவிர கையில் பிடித்துக் கொண்டு வரக்கூடாது. வாழை கையில எடுக்காம நீங்க வரணும் அப்படிங்கிற மாதிரி 3 நாள் தான் தங்கணும்ட்டாங்க. அடுத்து என்ன செய்யறாங்க, இங்க உள்ள யாராவது உங்களோட திரும்பி வந்தாங்கன்னு சொன்னா சேர்த்துக்கிற கூடாது. இங்க இருந்து ஒரு ஆள் வந்தாருன்னா என்ன செய்யக்கூடாது, எங்கள சேர்ந்த ஒரு ஆளு உங்களோட வர்றேன்னு சொன்னாருன்னா நீங்க உங்க இதுல சேர்த்துக் கொள்ள கூடாது. உங்கள இருந்து உள்ள ஆளு யாராவது இங்க தங்கிடுறோம் அப்படின்னு சொன்னாங்கன்னா விட்டுறணும். உம்ராக்கு வர்றீங்கல்ல, 200 ரூபாய் நாங்க மக்காவில தங்கிடுறோம் அப்படின்னு சொன்னாங்கன்னு வைங்க, எங்கள்ட்ட விட்டுட்டு போயிடணும். உங்க ஆளுக்கு உம்ராக்கு வரும்பொழுது இங்கே தங்கிட்டாங்கன்னா விட்டுட்டு போயிடணும். எங்கள்ல மக்காவாசிகள் கொஞ்சம் பேர் உங்களுக்கு திரும்பி போகும்போது 1400 வர்றீங்களா, இன்னொரு 200 சேர்ந்து 1600 போல விட மாட்டோம். 1400 தான் போகணும். எங்க ஆளுக்கு யாரையும் கூட்டிட்டு போயிடக்கூடாது. உங்க ஆளுக்கு விரும்பலன்னா விட்டுட்டு போயிடணும். எல்லாரும் கோபம் தாங்க முடியல. சகாபாக்களுக்கெல்லாம் என்ன இது பைத்தியக்காரத்தனமா இருக்குது, ஒப்பந்தமா இது, நம்மளை கூட ரொம்ப இழிவுபடுத்துறாங்க, நம்மள ரொம்ப டவுன் ஆக்குது, இது நமக்கு மானம் அப்படின்னு ரோசப்படுறாங்க, கோவப்படுறாங்க. பொறுமையா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்றாங்க, அந்த அக்ரிமெண்ட்ல கையெழுத்து போடுறாங்க. போட்ட உடனே ஆயத் இன்னா ஃபதஹனா லக ஃபதஹன் முபீனா, உமக்கு தெல்ல தெளிவான வெற்றியை தந்து விட்டோம். தோல்வி இது பயங்கரமான தோல்வி நம்ம பார்வையில. ஏன்னா உம்ரா செய்ய முடியல, அவன் சொல்ல கேட்கிறோம், 3 நாள் கண்டிஷன் அவன் போடுறான். அவன் ஆட்களை வந்தா சேர்த்துக்கிற கூடாதான், நம்ம ஆட்களை அவன் சேர்த்துக்கிறவானா, என்ன சமநிலையில் இருக்க வேண்டாமா அப்படின்லாம் பார்த்தோம்னு சொன்னா ஒரு அநியாயமா தெரிகிறது. ஆனா அல்லாஹ் என்ன சொல்றான், இது வேற ஒரு வேலைக்கு இதை செய்யறேன், இது மகத்தான வெற்றி. இன்னா ஃபதஹனா லக ஃபதஹம் முபீனா, தெளிவான வெற்றியை நம்ம தந்துட்டோம் அப்படிங்கிறான். கடைசியில் என்னாச்சு, இந்த ஒரு வருஷத்துக்கு இடையில மக்காவுல நிறைய பேர் இஸ்லாத்தை ஏற்று ரசூலுல்லாஹ்ட்ட அப்பவே ஒருத்தர் வருவாரு, ஒப்பந்தம் நடந்துட்டு இருக்கும்போது ஒருத்தர் வருவாரு, என்னை குடும்பப்படுத்துறாங்க உங்களை சேர்த்துக்கிறீங்க, கையெழுத்து போடப்பட்டிருக்காது. அப்ப என்ன செய்வாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சேர்த்துக்கலாம் நினைக்கும் பொழுது அவங்க மறுப்பாங்க, அதெல்லாம் முடியாது, என்ன பேச்சு ஒப்பந்தம் கையெழுத்தாவலையப்பா, அதெல்லாம் கிடையாது, எங்கள்கிட்ட இருந்து ஒரு ஆள் சேர்த்துக்கிற கூடாதா இல்லையா, நீ எங்கள்ட்ட திருப்பி அனுப்பு அப்படின்றாங்க. அவரை திருப்பி அனுப்புவாங்க. அவர் என்ன செய்வார், தப்பிச்சு ஓடி போயிருவாரு. இப்படியே ஒவ்வொருத்தரா போய் அங்க ஒரு தனியா ஒரு இடத்துல அவங்க ஒரு அசம்பிள் பண்ணி இருந்துகிட்டு இவங்க போற வார வரல குறைச்சல் கொடுக்கிறது. இப்ப ரசூலுல்லாஹ்ட்ட போய் சேர்ந்து அப்படிலாம் செய்ய முடியாது. இவங்க யாரெல்லாம் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார்களோ அவங்க எல்லாம் என்ன செய்யறது, மக்காவுல இருந்து புறப்பட்டு ரசூலுல்லாஹ்ட்ட வர மாட்டாங்க. இவர் அபுஜந்தல் அவர் குடியிருக்கிறார்கள், அந்த இடத்துக்கு போயிருவாங்க. ஒருத்தரா 5, 10, 20, 30 அங்க வர கூடிட்டு இருக்குது. இவங்க வியாபாரத்துக்கு போக முடியல, அவங்க வழிமறிக்கிறது, இடைஞ்சல் பண்றது. ரசூலுல்லாஹ்ட்ட முறையிடல, முறையிட்டா நாங்களும் சேர்த்துக்கல, இன்னும் வேணாண்டி வட்டி விட்டோமே, அவங்க எங்க கண்ட்ரோல்ல இல்லையே, நீ தான் அங்க இருந்து வர்ற ஆளுகளை சேர்க்க வேணான்ட்ட, நாங்க சேர்த்துக்கிறல. அவன் செஞ்ச நான் எப்படி பொறுப்பாளியா வந்தவன அவங்களே மென்மையா இறங்கி வர்ற அளவுக்கு நிலைமை ஏற்பட்டு போச்சு. அதே மாதிரி நம்மள உள்ளால யாரும் போவானா, அதாவது மக்கள் பார்த்தா தப்பா தெரியுது. ஒரு தௌஹீத் எனக்காவது போயிருக்கானா, இத்தனை வருஷம் பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கிறோம், தௌஹீதை நோக்கி தான் மக்கள் வர்றாங்களே தவிர தௌஹீத் ஜமாத்துல 10 பேர் வெளியே போனாங்கன்னு இருக்காது. ஆனா வேற ஒரு காரணம் நீக்கப்பட்டிருப்பாங்க, வேற ஒரு அந்த மாதிரியான போயிருப்பாங்களே தவிர இந்த கொள்கை தப்பு, இதை விட அது கபூர் தான் சரி, மதுஹப் தான் சரின்னு யாராவது போயிருக்காங்களா, ஒருத்தர் போக மாட்டாங்க. அதனால இது பெரிய லாஸே இல்லை. அவங்க ஏற்கல வேண்டாம், அவங்க ஜெயிச்சிருக்கலாமே தவிர யார் ரசூலுல்லாஹ்ட்ட இருந்த யாரும் திரும்பி தங்கிட போறா, 1400 வந்தவன நாங்க 500 இங்க இருந்துக்கிறோம் சொல்ல போறாங்களா, ஒருத்தரா ஈமான் விடுவாங்களா? அவன் அல்லாஹ் இதெல்லாம் கவனிக்கிறான், மக்கள் யாரும் கவனிக்கல, அனைத்து சகாபாக்களும் கவனிக்கல, அல்லாஹ் இதை கவனிக்கிறான். இது எழுதுறாங்க, கிறுக்குத்தனமா எழுதுறாங்க. ஒரு ஆள் நமக்கு லாஸ் ஆக போகுதா, ஒரு ஆள் கூட மிஸ் ஆகுது. இந்த ஒப்பந்தத்தினால ஒரு ஆள் நமக்கு இழப்பு இல்ல. அங்க இருந்து ஏத்துக்கொண்டாலும் அங்க இருந்துகிட்டு பிரச்சனை பண்ணிட்டு இருப்பான், இல்லன்னா தனியா ஓடி போய் இருந்துகிட்டு குறைச்சல் கொடுத்துட்டு இருப்பான். ரெண்டு நமக்கு தான் லாபம். உள்ளூர்ல இருந்துகிட்டே பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருந்தா 10, 5, 20 ஆகும், 20, 30 ஆகும். அப்ப என்ன அல்லாஹ் சொல்றான், இது இந்த சம்பவங்கள் எல்லாம் புகாரில 4251வது ஹதீஸ்லயும் இன்னும் பல இடங்களையும் நீங்க பார்க்கலாம். இது எல்லாமே என்ன சொல்லுகிறது, பார்த்தா தோல்வி,
அந்த ஹுதைபியா உடன்படிக்கையை மேலோட்டமா படிச்சு பார்த்தால் என்ன செய்யுது? தோல்வி. ஆனால் அந்த ஓராண்டுக்குள்ள என்ன நிலைமை தலையில மாறுனுச்சுன்னா அது அல்லாஹ் வந்து அப்ப சொல்றான் மகத்தான வெற்றிங்கிறான். போர் நாள் கூட இப்படி வெற்றி கிடைக்காது. இன்னா ஃபதஹனாலக ஃபதஹம் முபீனா, மகத்தான வெற்றி உமக்கு தந்து விட்டோம். இந்த ஒப்பந்தத்தை பற்றி குறிப்பிடும் பொழுது மகத்தான வெற்றிங்கிறான். அப்ப தோல்வியை வெற்றிங்கிறான். இதான் நம்ம படிக்க வேண்டிய பாடம். நமக்கு ஒரு தோல்வி கிடைச்சா அதனுடைய பின் விளைவுகள் ரப்புல் ஆலமீனுக்கு தெரியும். நம்ம பின் விளைவுகள் தெரியாத, ரிசல்ட் தெரியாத காரணத்தினால் நம்ம தோல்வி நினைக்கிறோம். அல்லாஹ்வுக்கு பின் விளைவு தெரிஞ்ச காரணத்தினால் வெற்றிங்கிறான். நம்ம என்ன செய்யணும்? தோல்வி ஏற்பட்டால் பின் விளைவு தெரியாட்டாலும் அல்லாஹ் இதை பிடிச்ச அவன் ப்ரோக்ராம்லாம் நடந்துட்டு இருக்கிறது. நம்மள இந்த மாதிரி போகலாம் தடுக்கிறானா? சரி தடுக்கட்டும். எடுத்த வியாபாரம் ஃபெயிலியர் ஆகுதா? போயிட்டு போகுது. ஒரு தொழிற்சாலை தொடங்கணுமா? லாஸ் ஆகி போயிட்டு போகுது. ஒரு வீடு கட்டணுமா? இடிஞ்சு விழுந்துருச்சு, சரி போயிட்டு போகுது. ஏதோ ஒண்ணு அல்ல நம்மளுக்கு என்ன செய்யறான்? வேற ஏதோ ஒன்று நாடுகிறான். இன்னொரு நன்மைக்காக எல்லாம் செய்யறான். இப்படின்னு இந்த வரலாறுகளை எல்லாம் நினைத்து பார்த்தோமே ஆனால் நமக்கு என்ன வராது? குழப்பம்லாம் வராது. அதே மாதிரி வந்து இதை நம்ம விளங்கிக்கிறோம். அதே மாதிரி சொல்றான், உஹது போர்ல நடந்த சம்பவத்தை எல்லாம் சொல்லி காட்டுறான். இது ஒரு அழகான ஒரு தத்துவம். இது ரெண்டு பேருக்கு மத்தியில் சண்டை நடக்குது, யுத்தம் நடக்குதுங்க. யுத்தத்தில் ஒரு ஆள் தானே ஜெயிக்கணும், ரெண்டு பேரும் ஜெயிக்க முடியும். யுத்தம்னு சொன்னா அவன் ஜெயிக்கணும், அவன் ஜெயிக்கணும். ரெண்டு பேரும் எப்படி ஜெயிக்க முடியும்? ரெண்டு பேரும் ஜெயிக்க முடியாது. அப்ப உஹது போர்ல என்ன செய்யணும்? ஆரம்பத்தில் முஸ்லிம்கள் கை தான் ஓங்குனுச்சு. ரசூலுல்லாஹ் ஒரு இடத்துல நிப்பாட்டி வச்சிருந்தாங்க ஒரு 50 பேரை. அவங்க என்ன செஞ்சிட்டாங்கன்னா, நம்ம போர்ல ஜெயிச்ச உடனே மக்கள் நம்ம கை ஓங்கி எதிரிகள்லாம் ஓட ஆரம்பிச்ச உடனே ஒரு கணவாய் பகுதி, அந்த பகுதியில பாதுகாப்பு நிறுத்தின ஆள்கள்லாம் ஓடி வந்து இந்த கனிமத்து பொருளை விட்டுட்டு போவாங்கல்ல, அதெல்லாம் எடுக்க ஆரம்பிச்சாங்கல்ல. அந்த வழியா பூந்து ரவுண்ட் கட்டிட்டாங்க. தோல்வி முதல்ல உஹதுலையும் வெற்றி தான் கிடைச்சிச்சு. வெற்றிக்கு பிறகு தோல்வி ஆகி போச்சு. அப்ப இந்த தோல்வி ஆனோன்னு அப்படி இடிஞ்சு போய் என்ன நம்ம சரியான மார்க்கத்தில் இருக்கிறோம், நமக்கு இப்படி தோல்வியா 70 பேர் கொல்லப்பட்டாங்க, 70 சஹாபாக்களை கொலை பண்ணிட்டாங்க. அப்ப இந்த மாதிரியான ஒரு பெரிய இழப்பு நமக்கு இந்த உஹது போர்ல ஏற்பட்டு போச்சுன்னு கவலைப்படுறாங்க. அப்ப அல்லாஹ் என்ன சொல்றான்னு கேட்டா, எம்சஸ்கும் கர்ஹுன், உங்களுக்கு இப்போது ஒரு துன்பம் ஏற்பட்டது என்று சொன்னால் ஃபகத் மஸ்ஸல் கௌம கர்ஹும் மிஸ்லுஹு, இதே மாதிரியான துன்பம் அவங்களுக்கு பத்ர்ல ஏற்பட்டு இருக்கிறது. உனக்கு மட்டும் ஏற்பட்டு, உனக்கு இப்ப ஏற்பட்டுச்சுல, உனக்கு 70 பேர் இப்ப போயிட்டாங்கல்ல, பத்ர்ல அவனுக்கு 70 போனாங்கல்ல. அல்லாஹ் என்ன சொல்லி காட்டுறான்? அவனுக்கு இப்படி போயிருக்கிறது. தில்கல் ஐயாமு நுதாவிலுஹா பைனன் நாஸ், இந்த காலச்சக்கரத்தை மாறி மாறி சுழல செய்கிறோம் மக்களுக்கு, மாறி மாறி சுழல காலத்தை வந்து சக்கரமாக்கி அல்லாஹ் சொல்றான். சக்கரம் என்ன செய்யும்? சுத்திக்கிட்டே இருக்கிற சக்கரம் மேல உள்ளது கீழே போகும், கீழே உள்ளது மேல வரும். சுத்தினால அதான் அர்த்தம். சக்கரத்தை சுத்தி விட்டீங்கன்னு சொன்னா மேல உள்ள சக்கரம் கீழே போகும், கீழே உள்ளது மேல வரும். காலச்சக்கரத்தை மாறி மாறி சுழல வைப்போம். அந்த மாதிரி தான் உலகம் இயங்கும்னு விளங்கிக்க. அப்ப உன்னை வந்து மேல இருக்கிற கீழே கீழே உள்ள மேல வந்துருவான். ஆனா நீ கீழே கிடக்க மாட்டேன், சுத்திக்கிட்டு தான் இருக்கிற மாதிரி மேல வருவார். அல்லாஹ் என்ன சொல்றான்? காலத்தை சக்கரமாக்கி சொல்லுகிறான். இப்ப நம்ம ஒரு விஷயத்துல தோத்து போயிட்டோம்னா இன்னொருத்தவன் அந்த பெரிய இடத்த அந்த இடத்த அவன் பிடிச்சிக்கிடுவான். அவனு நிரந்தரமா இருப்பானா இருக்க மாட்டான். அவனை பிடிச்சி இறக்கி விட்டு இவன் வருவான், இவனை பிடிச்சி அவன் வருவான். அப்ப யாருக்கும் எந்த ஒரு தோல்வியும் பர்மனன்ட் கிடையாது. இதனுடைய அர்த்தம் என்ன? தோல்வி வெற்றி தோல்வி மாறி மாறி தான் வரும். நிரந்தரமா இருக்குமா? நிரந்தரமா இருக்காது. காலச்சக்கரம் வந்து காலத்தை சக்கரமாக்கி நுதாவிலுஹா பைனன் நாஸ், அதுவும் யாருக்கு சொல்றான்? சஹாபாக்கள் சத்தியத்துக்கு போர் செய்ய போறாங்க, சத்தியத்தில் நாங்க தான் ஜெயிக்கணும் அப்படின்னு நினைக்க கூடாது கூட இடம் தரல. அப்படிதான் நினைக்கிறேன். அவன் தப்பான கொள்கையில் இருக்கிறான். அவன் பத்ர் போர்ல தோத்தது ஓகே, நாங்க சரியான கொள்கையில் இருக்கிறோம், நாங்க உஹது போர்ல தோக்கணும் அப்படின்னு லாஜிக்கு பேசக்கூடாதுங்கிறதுக்கு தான். அதெல்லாம் கிடையாது. நல்லவன் கெட்டவன் பார்த்தனா கொடுக்க மாட்டான், சுத்தி விட்டுட்டே இருப்பேன். இவன் ஜெயிப்பான், ஒருத்தர் அவன் ஜெயிப்பான், ஒருத்தர் இவன் ஜெயிப்பான், ஒருத்தர் அவன் ஜெயிப்பான். இப்படிதான் இருக்குமே தவிர காலத்துக்கு ஒருத்தருடைய கை ஓங்கி இருக்கிற மாதிரி என்ன செய்ய மாட்டானா? செய்ய மாட்டேன் சொல்லி 3வது அத்தியாயத்தில் 140வது வசனத்தில் சொல்லி காட்டுகிறான். இன்னும் சொல்ல போனால் அதே உஹது போர்ல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வந்து காயம் ஏற்பட்டு தோல்வி தானே, மயங்கி விழுந்து மூத்தா போயிட்டாங்கன்னு வதந்திகள்லாம் பரவி கூட இருந்த சஹாபாக்கள் விட்டுட்டு ஓடி நிறைய சஹாபாக்கள் நினைச்சிட்டாங்க இனிமே ரெண்டா பின்னி எடுத்துருவாங்க, நம்ம கை தாழ்ந்துருச்சு, எதிரிகள் கை ஓங்கிருச்சுன்னு சொல்லி எல்லாம் ஓட்டம் பிடிக்கும் பொழுது அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்றாங்க? வேதனை தாங்க முடியாம, எப்படி இந்த மாதிரி நபிய வெட்டி போட்டு நீங்க எப்படா நீங்க ஜெயிப்பீங்க? ஒரு நபியுடைய முகத்துல ரத்த காயத்தை பூசிவிட்டு நீங்க ஜெயிப்பீங்களா? கைஃப யுஃப்லிஹு கௌமுன் ஷஜ்ஜு வஜ்ஹ நபியிஹும் பித்தமி, நபியுடைய முகத்தில் ரத்த சாயம் பூசியவர்கள், ரத்த காயத்தை ஏற்படுத்தியவர்கள் எப்படி ஜெயிப்பார்கள்?
அப்படின்னு என்ன செய்யறாங்க, ரசூலுல்லாஹ் சொல்லி போடுறாங்க. அல்லாஹ் என்ன செய்யறான், உடனே கண்டிக்கிறான். லைஸலக மினல் அம்ரி ஷைஉன், அதிகாரத்தில் உனக்கு பங்கு கிடையாது. நீ யாரை தீர்மானிக்கிறது ஜெயிக்கிறதுக்கு? நான் நினைச்சா அவங்க கூட ஜெயிக்க வைப்பேன், உங்களை வெட்டுனா அவன் ஜெயிக்க கூடாதா? இந்த உலகத்துல யாரை ஜெயிக்க வைக்கணும், யாரை தோக்க வைக்கணும், எப்ப ஜெயிக்க வைக்கணும், எப்ப தோற்க வைக்கணும் என்பது நான் டிசைட் பண்ணணும். நான் தான் அதை முடிவு செய்யணும். நீங்க நபியா இருந்தாலும் நீங்க டிசைட் பண்ணக்கூடாது. அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் கூட ரொம்ப கான்பிடென்டா நம்ம சத்தியத்தில் இருக்கிறதுனால் நம்ம தான் ஜெயிச்சாகணும், நமக்கு தான் வெற்றி கிடைக்கும். வெற்றிக்கு மட்டும் எதிர்பார்க்க கூடாது. முஸ்லீம் ரெண்டுக்கு எதிர்பார்க்கணும், வெற்றி அல்லது வீர மரணம், அப்படி எதிர்பார்க்கணும். அவங்க வெற்றி நமக்கு தான் கிடைக்குங்கிற பேசுவோம். அல்லாஹ் என்ன செய்யறான், அப்படி சொல்லாதே, இந்த அதிகாரம் உனக்கு இல்ல அப்படின்னு அல்லாஹ் கண்டிக்கிறது என்ன செய்யறோம் நம்ம குர்ஆன்ல 3வது அத்தியாயத்தில் 128வது வசனத்துல பார்க்கிறோம். இதே மாதிரி அல்லாஹ் என்ன செய்யறான்னு கேட்டா, ஹுனைன் போர்ல இதே மாதிரி சம்பவம் தான். ஹுனைன்ல இதே மாதிரி ஆரம்பத்தில் வெற்றி கிடைத்து மக்கள் எல்லாம் தோத்து போயிட்டாங்கன்னு சொன்ன உடனே என்ன செய்யறது, இவங்க போய் பொருள்கள் எல்லாம் பொறுக்க போன உடனே திரும்பி அவங்க சுத்தி வளைச்சு அடிச்சு பயங்கரமான இழப்பு எல்லாம் ஏற்படுத்தினாங்க. அந்த ஹுனைன் போருடைய நிலைமை அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். லக்கது நஸரக்குமுல்லாஹு ஃபீ மவாத்தின கஸீரத்தின், ஏராளமான களங்களில், போர்க்களங்களில் அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்திருக்கிறான். பல போர்க்களங்களை சந்திச்சிருக்கிறீர்கள், அந்த காலத்தில் உதவி செய்திருக்கிறான். யௌம ஹுனைனின், ஹுனைனுடைய நாள்ல, ஹுனைன் போர் நடந்த அந்த நாள்ல இது ஆஜபத்துக்கும் கஸரத்துக்கும், உங்களிடத்தில் உள்ள பெரும் எண்ணிக்கை உங்களுக்கு ஒரு கர்வத்தை ஏற்படுத்தியது. நம்ம நம்பர் நீ கூட, இது பத்ர்ல 300 பேர் ஜெயிச்சிருக்கிறோம், இன்னைக்கு அவனை விட ஜாஸ்தி நம்பர் எவ்வளவு நமக்கு தெரியல. ஆனா அந்த மாதிரி இருந்திருக்கிறது. எதிரிகளை விட நம்முடைய நம்பர் என்னவா இருந்திருக்கு, அதிகமா இருக்கிறது. அப்ப உங்களுடைய அதிக எண்ணிக்கை உங்களுக்கு ஒரு மமதையை, ஒரு கர்வத்தை ஏற்படுத்தியது. புலம் துகுனி அன்கும் செய்யா, உங்களுக்கு அந்த எண்ணிக்கை கொஞ்சமும் யூஸாவல. இவ்வளவு அதிக எண்ணிக்கை இருந்து நீங்க தான் உத வாங்கினீங்க, முதல்ல கை ஓங்குனுச்சு. நம்ம பெருங்கூட்டமா இருக்கும்போது எவன் நம்மளை ஜெயிக்க முடியும் என்று எப்ப நினைத்தீர்களோ அப்ப உங்களுக்கு எந்த ஒரு நன்மையும் தரவில்லை. ஒலாக்கத்து அலைக்கும் பிமா ரஹபத், பூமி விசாலமாய் இருந்தும் உங்களுக்கு சுருங்கி விட்டது. இப்படி சுருங்கி போன மாதிரி தெரியும் தோல்வி அடையும் போது. சும்மா வல்லைத்து முதுபிரேன், புறம் முதுகிட்டு ஓடினீர்கள். சஹாபாக்கள்லாம் புறம் முதுகிட்டு ஓடினார்கள், பின்வாங்கி ஓடினார்கள். அப்ப ஒருத்தர் கேட்பாரு, ஹுனைன் போர்ல எல்லாரும் புறம் முதுகிட்டு ஓடினீங்களா? எல்லாரும் ஓடவில்லை, நாங்க ஓடினோம். எல்லாரும் ஓடவில்லை, அல்லாஹ்வுடைய ரசூல் ஓடவில்லை. அந்த நேரத்தில் நினைச்சாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடுமையான அந்த அப்பாஸ் குதிரையை பிடித்துக் கொண்டிருக்க, குதிரை மேல ஏறி உட்கார்ந்து, ஆனா நபியும் லா கதீப், நான் அல்லாஹ்வுடைய தூதர், இது பொய் இல்லை, ஓடமாட்டேன். நபினா ஓடக்கூடாதுல, எல்லாரும் ஓடினாலும் நான் ஓட மாட்டேன் என்றாங்க. சஹாபாக்கள் ஓடுறாங்க, ஆனா நபியும் லா கதீப், நான் ஒரு நபி, இது பொய் இல்லை. அனபுன் அப்துல் முத்தலீப், நான் அப்துல் முத்தலீபுடைய பேர, வீரத்துக்கு பேர் பெற்றவர், அதையும் சேர்த்துக்கிறாங்க. நான் அப்துல் முத்தலீபுடைய பேரனாக்க, நான் ஒரு நபியாக்க, இது பொய் அல்ல, நாங்க நிற்பேன். ஒரு நபி எந்த காலத்திலையும் பின்வாங்கி ஓட மாட்டார், அது ஒரு பெரிய ஆதாரம். போர்க்களத்தில் புறமுதுகிட்டு ஓடக்கூடாது, ஜெயிக்கணும் இல்லாட்டி சாவணும். அதான் நபியுடைய தன்மை என்பதை நான் நிரூபித்து காட்டுவேன் என்று சொன்னாங்க. இந்த கவிதை சத்தம் போட்டு சொன்ன உடனே ஓட்டம் பிடிச்சாலும் திரும்பி வந்து மர அசம்பிள் ஆகி ரசூல்லா ஓட போட்டா செய்யறாங்களே, நின்றுதான் பார்ப்போம்னு சொல்லிட்டு செய்யறாங்க. திரும்பி வந்து பிடிச்சி மர ஜெயிச்சாங்க. திரும்பி வந்து நினைச்சாங்க, அந்த இழப்பை ஈடுகட்டுற அளவுக்கு நடந்துச்சு. அப்ப நம்ம என்ன பாக்குறோம், நம்பர் அதிகமா இருந்தும் தோல்வி வரலாம். ஒரு மண்டல தட்டுறதுக்காக கூட எல்லாம் செய்யலாம். ஒரு கர்வமா ஏதாவது வரும்போது மூசா நபியை தட்டானா இல்லையா? மூசா நபி அந்த மக்கள்கிட்ட என்ன செய்யறாங்க, பேசிட்டு இருக்கிறாங்க. அப்ப மக்கள் ஒரு ஆள் கேட்கிறாரு, இன்னைக்கு மக்கள்லயே அறிவாளி யாருன்னு கேட்கிறாரு. அவர் கேட்கிற ஒரு ஆள் என்ன செய்யறாரு, இன்னைக்கு இருக்கிற உலக மக்கள்ல பெரிய அறிவாளி யாரு? மூசா நபி தான் அறிவாளி, உண்மையில சந்தேகம்லாம் கிடையாது. ஆனா அவர் சொல்லக்கூடாது, அவர் என்ன நான் தான். ஆன்சர் கரெக்ட் தான், ஆன்சர் தப்பு. அன்னைக்கு இருந்த ஒரு நபி தானே சிறந்த அறிவாளியா இருப்பாரு. அல்லாஹ் இயற்கையால ஒரு அறிவு ஒண்ணு இருக்கிறது, வஹீல கிடைக்கக்கூடிய ஒரு அறிவு சேரும் பொழுது அவர் தான் அறிவாளி. அப்ப மக்கள் கேட்கறாங்க யார் அறிவாளி, என்ன சொல்லிருக்கானே, அல்லாஹ்வுக்கு தான் தெரியுங்க, இதுக்கு என்னை கூட அறிவு யாருக்கா அல்லாஹ் கொடுத்துருப்பான், எனக்கு என்ன தெரியும் அப்படி சொல்லிருக்கணும். அவர் என்ன செய்யறாரு, நான் தான் எல்லாத்துக்கும் உலகத்துல பெரிய அறிவாளி கேட்டது தெரியும், அவரை பத்தி சொல்லல, அது பெருமைக்கும் சொல்லல, உண்மையை சொன்னார் அவரு. அல்லாஹ் நினைச்சிட்டான் அது எப்படி சொல்லலாம்னு சொல்லி மண்டலத்திட்டு இருக்கா வேண்டி நீ பேர் கத்துக்கிட்டு வந்து ஒரு ஆட்டை அனுப்புறான். பெருசாவும் கத்துக்கல, ஒரு மூணு விஷயத்தை செய்யறாரு, அவருக்கு தெரியாத விஷயத்தை அவர் சொல்லி கொடுத்து கடைசியில ஒரு விவரமான ஆள் நினைச்சில்லப்பா தெரிஞ்சவனுக்கு இந்த ஒரு பாடத்தை கற்றுக் கொடுப்பதற்காக வேண்டி என்ன செய்யறாரு, அல்லாஹ் அப்படி செய்யறான். அப்ப கூட ஒரு உதாரணம் சொல்லி, இந்த ஹில்ருங்கிறவர் இருக்காரு இல்லையா, அவர் மூசா நபிக்கு சொல்லுவார், ஒரு படகுல போய்கிட்டு இருக்கும் பொழுது கடல்ல தண்ணீரை காட்டி ஒரு குருவி என்ன செய்யும், ஒரு சொட்டு தண்ணீரை எடுத்து மேல பறக்கும்.
அப்ப சொல்லுவாரு, இந்த கடல் தண்ணீர்ல இந்த குருவி எவ்வளவு தண்ணி எடுக்கும்? அவ்வளவுதான்ப்பா உன் இல்மு ஏன் இல்மும் அல்லாஹ்வுடைய இல்மோட அறிவோட ஒப்பிடும் பொழுது கடல் வைத்துக் கொண்டால் இந்த குருவி எவ்வளவு தண்ணீரை வாயில எடுத்திருக்கு. அதுக்கு தான் அல்லாஹ் அனுப்பி வச்சான். மூசா அனுப்புனதுக்கு நான் தான் அறிவாளின்னு சொன்னீங்கள, உன் அறிவு இவ்வளவுதான், லட்சணம் இவ்வளவுதான் சொல்லி எல்லாம் காட்டுறான். அப்ப அல்லாஹ் அந்த மாதிரி ஒரு சோதனைக்கு ஒரு தோல்வியை தருவான். நம்ம ஏதாவது மிஸ்டேக் பண்ணிருப்போம், நம்ம கொஞ்சம் ராங்கா நடந்திருப்போம், திமிரா நடந்திருப்போம், இது ஒரு மண்டையில தட்டினா தான் லாஸ் வந்தாலும் பண்பாடுல ஜெயிச்சிருவோம்ல. பொருளாதாரத்துல அந்த மாதிரி நஷ்டம் நமக்கு வந்தாலும் அந்த கர்வம் நமக்கு போனா நமக்கு நல்லது தானே, திமிரு நமக்கு குறைஞ்சா அது லாபம் தானே, நமக்கு அந்த லாபம் கிடைச்சிருக்கும். எது போயிருக்கு, காசு வேண்டாம் நஷ்டமாயிருக்கும், ஆனா நமக்கு என்ன கிடைச்சிருக்கும், ஒரு பக்குவம் கிடைச்சிருக்கும், ஒரு பொறுமை கிடைச்சிருக்கும், ஒரு அடக்கம் கிடைச்சிருக்கும், ஒரு பணிவு கிடைச்சிருக்கும், அந்த மாதிரியான நன்மை எல்லாம் கிடைச்சிரும். அதனால இதையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு சொல்லி காட்டுகிறான். ஹுனைன் போரை பற்றி 9வது அத்தியாயத்தில் 25வது வசனத்தில் பார்க்கலாம். அதே மாதிரி ரசூல் பாருங்க, தோல்வியை எப்படி லைட்டா எடுத்துக்கிறது என்பதற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில அவங்க எவ்வளவு ஈஸியா எவ்வளவு சாதாரணமா எடுத்துக்கிறாங்க என்பதற்கு இது ஒரு ஆதாரம். அவங்கள்ட்ட அலுபாங்கிற பேர்ல ஒரு ஒட்டகம் இருந்தது. ஒட்டகத்துல அந்த காலத்துல பேர் வைப்பாங்க. இப்போ செல்லமா வளர்க்கிற பிராணிகளுக்கு பேர் வைக்கிறாங்க இல்லையா? செல்லமா வளர்க்கிற பிராணி யாரும் என்ன செய்வாங்க, செம்மறியாட்டு கிடைக்கல ஆட்டுக்கெல்லாம் பேர் வைக்க மாட்டாங்க. செல்லமா யாரும் வளர்க்கறது, திங்கிறதுக்கு வளர்க்கறது. ஆனா செல்லமா வளர்க்கறதுக்கு உள்ளதா இருந்தா என்ன செய்வாங்க, அதுக்கு ஒரு பேர் வச்சுக்கிடுவாங்க. அப்ப அலுபாங்கிற பேர்ல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஒட்டகம் இருந்தது. அந்த ஒட்டகம் என்னன்னு கேட்டா யாராலையும் முந்த இயலாது, அடிக்கடி போட்டியெல்லாம் வைப்பாங்க. எதுக்காக வேண்டிய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு இலக்கெல்லாம் வச்சு இங்க இருந்து இவ்வளவு தூரம் வரைக்கும் போடுவதுன்னா போட்டி நடத்துவாங்க. அதெல்லாம் ஒரு வீர விளையாட்டை ஊக்குவிப்பதற்கு போட்டி நடந்துகிட்டு இருந்தா தான் வீர விளையாட்டை ஜெயிக்க இயலும். போர் நடக்கிற அன்னைக்கு போய் பண்ணிட்டான்னு வைங்களேன், அப்ப இந்தியா ஒலிம்பிக் போன மாதிரி போயிடும். ஒலிம்பிக்கு போறாந்தா ஒரு வருஷமா உழைச்சி 4 வருஷமா உழைச்சி தயார் பண்ணி பல விதங்களை வெங்கலத்தை வாங்கிட்டு பெரிய சீன் காட்டிட்டு இருக்கிறாங்க. அது அந்த மாதிரி போயிடக்கூடாது. யுத்தம் வரும் வராம போகும், பயிற்சி நடந்துகிட்டே இருக்கணும். யுத்தம் வந்தாலும் சரி வராட்டாலும் சரி ஒட்டகத்துக்கு பயிற்சி, குதிரைக்கு பயிற்சி. பெருநாண்ணை கூட வில்வித்தை நடத்தினாங்களா இல்லையா? பெருநாண்ணை கூட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரும்போது பள்ளியாசல்ல என்ன செய்வாங்க, அபிசீனிய வீரர்கள் அம்புகளை எய்து ஈட்டிகளை எய்து ட்ரைனிங் எடுத்துக்கிட்டே இருக்கணும். அது பயிற்சி எடுத்துக்கொண்டு இருந்தா தான் நாளைக்கு சண்டை வரும்போது ஜெயிக்க இயலும். அப்ப அதுக்கு ட்ரைனிங்ல விடாம ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடத்துவாங்க. அந்த மாதிரி ஒட்டகத்துக்கு ஒரு போட்டி வைப்பாங்களா, எந்த போட்டியில வந்தாலும் இந்த அல்பா ஜெயிச்சிடும். ரசூலுல்லாஹ் வச்சிருந்த அந்த ஒட்டகம் இருக்குல்ல, அந்த ஒட்டகத்தை யாரும் ஜெயிச்சதே கிடையாது. அந்த மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஒட்டகம் இருந்தது. ஒரு நாள் இதே மாதிரி போட்டி வைக்கும் போது ஒரு கிராமவாசி ஒருத்தர் வந்தார், ஒரு ஒட்டகத்தை கூட்டிட்டு வந்தார். போட்டியில் அது ஜெயிச்சிருச்சு. ரசூலுல்லாஹ்வுடைய ஒட்டகத்தை எந்த ஒட்டமும் ஜெயிக்கல. ஒரு கிராமவாசி திடீர்னு வர்றாரு, ஒரு பந்தயம் வைக்கிறாங்க. அந்த போட்டியில எது முந்திருச்சு, இந்த கிராமவாசியுடைய ஒட்டகம் முந்தி விட்டது. முந்தி விட்டா சக்கதாலிக்கல் முஸ்லிமின், முஸ்லிம்களுக்கு பெரிய இடி. ரசூலுல்லாஹ்வுடைய ஒட்டகம் தோத்து போச்சே, ரசூலுல்லாஹ் தோல்விக்கு கவலைப்பட்ட பரவாயில்ல, ஒட்டகம் தோத்தா கூட ஜீர்ணிக்க முடியல. ரசூலுல்லாஹ்வுடைய ஒட்டகம் தோத்து போச்சே, ரசூலுல்லாஹ்வுடைய ஒட்டகம் தோத்து போச்சேன்னு சொல்லிட்டு பயங்கரமா அவங்க ஃபீல் பண்றாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெரிஞ்ச உடனே ஹக்குன் அலல்லாஹி அல்லாஹ் யர்ஃபா ஷைஉம் மின துன்யா இல்லா வலாஹு, அல்லாஹ் ஒரு விதியை ஏற்படுத்தி இருக்கிறான். இந்த உலகத்தில் எந்த பொருள் அப்படி மேல போனாலும் கீழதிக்கு போடாம அல்ல இருக்க மாட்டான். இது என்ன, இதுதான் இப்போ ஜெயிக்கிறதுன்னு வரக்கூடாது இல்லையா? அதுக்கு தலையில தட்டுவான், அது நியதி. இது ஏன் ஆட்டிக்கிறீங்கிறாங்க. யார் ரொம்ப கவலைப்படணுமோ கவலை. கோழிக்கு சண்டை விடுவாங்க, தோத்துருச்சுன்னா தற்கொலை பண்ணிக்கிறான் கோழிக்கு சொந்தக்காரன். மாட்டை விடுவாங்க ஜல்லிக்கட்டுல, அடக்கி விட்டாண்டு வைங்க, ஒரு மாசம் தூங்க மாட்டான். இவன் மாட்டை ஜல்லிக்கட்டு விழாவுல கொண்டு விடுவான், அடக்காம ஜெயிச்சுட்டு வந்தா பெரிய பெருமை. அந்த மாட்டை பிடிச்சு தாங்கிட்டு வைங்க, அடக்கி தாங்கிட்டு வைங்க. அப்ப என்னவாயிரும், அப்படியே என்னமோ ஒரு பொண்டாட்டி பறி கொடுத்த மாதிரி, பிள்ளைய பறி கொடுத்த மாதிரி, வானமே இடிஞ்சு தலையில விழுந்த மாதிரி ஒரு ஃபீலிங் பண்ணுவாங்க. அந்த மாதிரிலாம் இருக்கு. எவ்வளவு லைட்டா பாருங்க, இது என்ன பெரிய விஷயம், இப்பதான் நடக்கும் உலகத்துல இருந்து ஆச்சரியப்படுறீங்க. மேல போன கீழே வரத்தவ செய்யும், எவ்வளவு லைட்டா இருக்கிறாங்க. அல்லாஹ் சொல்ற மாதிரி காலச்சக்கரத்தை மாறி மாறி சுழல செய்வோம் என்பதை எவ்வளவு ஆழமா அதை புரிஞ்சுக்கிட்டதுனால ஒரு தடவையும் தோக்காத ஒரு ஓட்டம். முதல் தடவையா தோத்தா கூட லைட்டா எடுத்துக்கலாம், இதான் ஜெயிக்கும் இதான் ஜெயிக்கும் இதான் ஜெயிக்கும் உலக மக்கள் உள்ளத்துல எல்லாம் பதிவாகி இருக்கும் பொழுது திடீர்னு என்ன செய்யுது, ஒரு கிராமவாசி ஜெயிச்ச உடனே அப்ப ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சிருக்கணும், இடிஞ்சு போய் ஆடி போய் ஆமாப்பா உங்களை மாதிரி எனக்கு கவலையா இருக்கு, நம்ம விட்டவும் தோத்து போச்சப்பான்னு நினைக்காம என்ன செய்யறாங்க. இதுன்னு அல்லாஹ் அப்படிதான் அமைச்சு வச்சிருக்கான். உலகத்துல எதா இருந்தாலும் மேலையும் போகும் கீழையும் வரும். மேலதான் போய்கிட்டு இருக்கிற மாதிரி ஒண்ணு அல்லாஹ் வைக்கவே இல்லை. எவ்வளவு சாதாரண. புகாரியில இந்த செய்தி 2872 6501 ஹதீஸை படிச்சு பாருங்க.
இப்படி ஆச்சரியப்படுவோம். இந்த ஒரு ஹதீஸ் போதும் நமக்கு. எந்த தோல்வி வந்தாலும் அதை சாதாரணமா எடுத்துக்கொள்வதற்கு எது போதும்? இந்த ஒரு ஹதீஸ் போதும். அதே மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எல்லாம் தோல்விதான், எல்லாம் தோல்விதான் உங்களுக்கு பிரச்சனையா இருக்குங்கிறீங்க. எல்லா தோல்விக்குமே இது மருந்தா இருக்கா இல்லையா? அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மனைவி என்ன செய்வாங்கன்னா, நம்ம ரசூலுல்லாஹ் வேற மாதிரி கற்பனை பண்ணி வச்சுட்டு இருக்கோம். என்னது? ஒரு சாமியார் மாதிரி இப்படிதான் நம்ம டைப்பா வழங்கி வச்சிருக்காங்க. ரசூலுல்லாஹ் பெரிய ஜிப்பா போட்டுக்கிட்டு ஒரு தலப்பை கட்டிக்கிட்டு அவர் தஸ்பீஹ் பண்ணி ஊட்டிக்கிட்டு அப்படி தூண்ல சாஞ்சு உட்கார்ந்து இருப்பாங்கன்னு இப்படி நினைச்சிட்டு இருக்காங்க. அப்படி ரசூலுல்லாஹ் இருக்க கிடையாது. எல்லாத்துலயுமே வீரம் அவங்க குதிரையில சவாரி பண்றதா இருக்கட்டும், மனைவியோட போயிட்டு இருப்பாங்களா, சும்மா போக மாட்டாங்க. 2 ஒரு ஓட்டப்பந்தயம் வச்சுக்கிறோமா மனைவிட்ட, நம்ம 2 ஒரு ஓட்டப்பந்தயம் வச்சுக்கிறோமா. அப்படி ஆயிஷா நாயகி அவங்க என்ன செய்வாங்க, 2 பேரும் ஓடு பாலைவனம் தானே போய்கிட்டு இருப்பாங்க, நம்ம 2 ஓட்டப்பந்தயம் விடுவோம் அப்படின்னு சொல்லி ஓட்டப்பந்தயம். ஆயிஷா நாயகி சொல்றாங்க, நான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட ஒரு பிரயாணத்துல இருந்தேன். அப்ப ஒரு ஓட்டப்பந்தயம் 2 பேரும் வச்சோம். நான் முந்திட்டேன். ஓட்டப்பந்தயத்தில் யார் ஜெயிச்சிட்டது? நான் ஜெயிச்சு விட்டேன். அது காலால் ஓடுற பந்தயம், அதாவது ஒட்டகத்தில் ஓடுற பந்தயம் இல்ல, காலால் ஓடக்கூடிய ஓட்ட பந்தயத்தில் நான் என்ன ஜெயிச்சுட்டேன். இதற்கு பிறகு இன்னும் கொஞ்சம் காலத்துக்கு பிறகு நல்ல சிலகதை போட்டு ஒரு வயசுக்கு பிறகு பெண்கள்லாம் கொஞ்சம் உண்டாயிருவாங்க. அந்த மாதிரி ஆயிட்டேன். ஊருக்கா போயிட்டு இருக்கும் ஓட்ட பந்தயம் வச்சுக்கிறோமா ரசூலுல்லாஹ் கேட்டாங்க. சரின்னு சொன்னேன். அதுல ரசூலுல்லாஹ் முந்திட்டாங்க. முதல்ல ஓட்டப்பந்தயம் வைக்கும் போது நான் ஒரு லீனா இருந்தேன், அதனால நான் வந்து ஜெயிச்சுட்டேன். 2வது ஓட்டப்பந்தயம் வைக்கும் பொழுது நான் கொஞ்சம் குண்டாகி போயிட்டேன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்பவுமே என்று மாதிரி இருப்பாங்களா, அவங்க குண்டாகல. அவங்க என்ன செஞ்சாங்க, ஓட்டப்பந்தயத்துல ஜெயிச்சுட்டாங்க. ஜெயிச்ச உடனே ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஹாதிஹி பித்தில்க சபகா, நேத்து நீ ஜெயிச்சில, இது கணக்கு நேரம் ஆயிடுச்சு, அதுக்கு இதுக்கு சரியா போச்சு. எப்படி சொல்றாங்க, நீங்க அன்னைக்கு ஜெயிச்சல, நாங்க இன்னைக்கு சரி பண்ணிட்டோம்ல அப்படிங்கிற தமாஷா. அப்ப இதான் நடக்கும். ரசூலுல்லாஹ் ஒரு தோத்து இருக்கிறாங்க, ஆயிஷா நாயகி தோத்து இருக்கிறாங்க. தோத்ததுக்கு இவங்களும் இடிஞ்சு போகல, அவங்களும் இடிஞ்சு போகல. என்ன செய்யறாங்க, ஆனா மனசுல வச்சிருந்திருக்காங்க ஒரு நாள் ஜெயிக்கணும். மனசுல சொல்றாங்க, திடீர்னு வருதுல ரசூலுல்லாஹ் தோத்து மனைவிட்ட தோத்த உடனே ஒரு நேரம் வர பாத்துக்கிறேன், உன்னை ஜெயிச்சு காட்டுறேன், அது வச்சுக்கிறேன். வச்சுக்கிட்டு என்ன செய்யணும், அது மாதிரி சந்தர்ப்பம் வரும்போது சரியா போச்சா. இது எவ்வளவு காலம் இருக்கும், ஒரு நாள்லயே மறிஞ்சு ஒரு நாள்ல குளிச்சு போயிருவான் மனுஷன். இது எப்படி பார்த்தாலும் ஒரு 5-6 வருஷம் நடந்திருக்காது. ஒரு பந்தயம் நடந்து ஒரு ஒல்லியா இருக்குமோ நான் ஜெயிச்சுட்டேன், குண்டா போனவன தோத்துட்டேன்னு சொல்றாங்க. இது 2 நாள் நடக்குமா? நேத்து ஒல்லியா இருந்து இன்னைக்கு யாராவது குண்டாக முடியுமா? அப்ப இது எத்தனை வருஷத்துக்கு மேட்டரா இருக்கு? 5 வருஷம் 4 வருஷம் 3 வருஷம் மேட்டரா இருக்கும். அப்ப 2-3 வருஷத்துக்கு 4 வருஷத்துக்கு முன்னாடி ஆயிஷா நாயகி ஜெயிச்சத அப்படி மனசுல போட்டு வச்சிருந்து இவங்க ஜெயிச்சு என்ன செய்யறாங்க, சரியா போச்சா. இது மாதிரி செய்யணும். அதை போட்டு அகட்டி கொள்ளாம ஒரு சந்தர்ப்பம் வரேன், எதா இருந்தாலும் மேல போன கீழே தானே வரேன், நீங்க நாங்க ஜெயிக்காம இருப்போமா, வரட்டு பாத்துக்கிறேன் அப்படின்னு ஒரு ஓரத்துல கட்டி வச்சுட்டு பேசாம போயிட்டே இருக்க வேண்டியதான். சந்தர்ப்பம் வரும்போது சொல்லி காட்டிக்கலாம். சந்தர்ப்பம் வரும்போது இப்ப ஜெயிச்சிட்டோமா, நேற்று எங்களை ஜெயிச்சிடல, இன்னைக்கு நாங்க உங்களை ஜெயிச்சிட்டோமா, இப்படி சொல்ற தப்பும் கிடையாது. இது அபுதாவுதுல சரியான ஹதீஸ் தான். அபுதாவுல 2214வது ஹதீஸில் இடம்பெற்றிருக்கிறது. அதே மாதிரி இது அடிப்படையான விஷயம் என்னன்னு கேட்டா, எந்த ஒரு துன்பங்கள் நமக்கு தோல்விகள் வந்தாலும் இப்படி நம்ம எடுத்துக்கொள்ளணும். முத்தாய்ப்பாக அல்லாஹ் என்ன சொல்றான்னு கேட்டா, மா அஸாப மின் முஸீபத்தின் ஃபில் அர்தி வலா ஃபீ அன்ஃபுஸிக்கும், இந்த பூமியில் ஏற்படுகிற எந்த ஒரு துன்பமாக இருந்தாலும், உங்களுக்குள்ள ஏற்படுகிற எந்த ஒரு துன்பமாக இருந்தாலும், இல்லா ஃபீ கிதாப், அது பதிவேட்டில் இருக்கிறது. உங்களுக்கு தோல்வி நீங்க நினைக்கிறீங்க, முடிவா இல்ல ஆறுதல் சொல்றதுக்கு என்ன சொல்றான், இது ஒரு ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கிறேன். மின் கப்லி அன் நபராக, அது நடப்பதற்கு முன்னாடியே இது பதிவேட்டில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இன்னதாலிக்கு அலல்லாஹி யஸீர், அல்லாஹ்வுக்கு இது ரொம்ப லேஸ். 50 வருஷத்துக்கு பின் நடக்கிறது இப்ப தீர்மானம் பண்றது அல்லாஹ்வுக்கு லேஸ். நம்ம எல்லாம் அன்னைக்கு நடக்கிறது அன்னைக்கு தீர்மானம் பண்ண முடியும். அல்லாஹ் 50 வருஷத்துக்கு பின்னாடி என்ன நடக்கணும் என்பதை இன்னைக்கு தீர்மானம் பண்ணுவான். 50,000 வருஷத்துக்கு பின்னாடி நடக்கிறதை தீர்மானம் பண்ணுவான். அது அச்சு அசலாக ஒரு நூல் கூட பெசகாமல், ஒரு எழுத்து கூட பெசகாமல் நடந்து போய்விடும். இது திருக்குர்ஆனில் 57வது அத்தியாயத்தில் 22வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி முடிவாக இன்னொன்னு சொல்லி காட்டுகிறான், மா அஸாப மின் முஸீபத்தின் இல்லா பிஇذنில்லாஹ், உங்களுக்கு எந்த துன்பம் வந்தாலும் சரி, தோல்விதான் துன்பம்ங்கறீங்க, எந்த மாதிரி துன்பம் உங்களுக்கு வந்தாலும் அல்லாஹ்வுடைய கட்டளைப்படி நடக்கிறது. இது சொல்லிவிட்டு வமன் யூமின் பில்லாஹி, யார் அல்லாஹ்வை இப்படி நம்புகிறானோ யஹ்தி கல்பஹு, அவனுக்கு தான் அல்லாஹ் நேர்வழி காட்டுவான். எப்படி நம்பணும், எந்த துன்பம் வந்தாலும் தோல்வி வந்தாலும் முதல்ல தோல்விக்கு பின்னாடி ஒரு வெற்றி இருக்கும், இதனுடைய முடிவு நமக்கு தெரியலன்னு நம்பணும். அதே மாதிரி நமக்கு மட்டுமா தோல்வி வருது, சுத்திக்கிட்டு தானே வருது. 2வது விஷயம் என்னது, காலச்சக்கரம். நம்ம தோட்டமே அவன் தோக்கத்தானே செய்யறான், எல்லாருமே தோக்குறான். மாறி மாறி ஜனநாயக நாட்டில் எடுத்துக்கிட்டா கூட ஆட்சி மாறிக்கிட்டே வருது. இவன் மேல போறான், இவன் கீழே போறான், ஆளுங்கட்சி எதிர்கட்சியா போறான், எதிர்கட்சி ஆளுங்கட்சியா போறான், 2 பேரை விட்டு 3வது ஓடியாந்துடுறான். இப்படி எல்லாம் உலகத்தில் நடந்துட்டு தானே இருக்கிறது.
அப்ப இதை நம்ம என்ன செய்யணும், காலச்சக்கரத்தை மாத்தி மாத்தி வர்றதை நினைச்சு ஆறுதல் படுத்திக்கணும். மூணாவதாக இதெல்லாம் ஒரு ரெக்கார்ட்ல இருக்கிறது, நடப்பதற்கு முன்னாடி எல்லாம் எழுதிட்டான், அவன் ஆர்டர் பண்ணி நடக்கிறது. அது நம்ம என்ன செய்ய முடியும், அவன் சொல்ல கட்டுப்படுவோம், அல்ல அப்படி செய்யறான் அல்ஹம்துலில்லாஹ் யாராவது நன்மையாக்கி வை என்று பிரார்த்தனை செய்வதன் மூலமாக நம்ம என்ன செய்யணும், இதை நம்ம ஆறுதல் படுத்திக் கொண்டோமே. ஆனால் தோல்விகள் சம்பந்தமாக இதுல ஒரு தோல்வி மட்டும் நான் தனியா பிரத்யேகமா சொல்ல வேண்டியிருக்கு, காதல் தோல்வி மட்டும், அது ஒரு வேற டைப் அணுக வேண்டிய விஷயம். மற்ற எல்லா தோல்விகளையும், குடும்ப வாழ்க்கை தோல்வியும் இதுக்குள்ள வராது. இந்த 2 தோல்வியை தவிர வேற எந்த விதமான பொருளாதார நஷ்டமா இருக்கட்டும், விளையாட்டு தோல்வியா இருக்கட்டும், படிப்புல உள்ள தோல்வியா இருக்கட்டும், வேற என்ன தோல்வின்னு நினைக்கிறீங்களோ எல்லா தோல்விகளுக்கும் இப்ப நம்ம சொன்னது போதுமான அருமருந்தாக இருக்கும். இதை நம்ம மனசுல பதிய வைத்துக் கொண்டோமே ஆனால் ஒரு தோல்வி நம்மளை என்ன செய்யாது, பாதிக்கவே செய்யாது. அடுத்தடுத்த விஷயங்கள் இன்ஷா அல்லாஹ் என்ன செய்வோம், நாளைக்கு பார்ப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும்.